ஹே காய்ஸ், நம்ம போன வீடியோவில் நம்ம வந்து ஒரு பேசிக்கான ஒரு வெப்சைட் பார்த்தோம். ஸோ இப்போ இதே டெம்ப்ளேட்டில் நம்ம என்ன வித்தியாசமாக பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே வந்து இமேஜ் வச்சுருக்கோம் கரெக்டாக. இப்போ இந்த இமேஜுக்கு பதிலாக இதுக்கு பின்னாடி வந்து ஒரு வீடியோ வச்சு நம்ம பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ வீடியோவுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர்ஸ் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸில் நம்ம பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு வீடியோ வேணும் கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பிக்ஸாபே அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு போகிறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து ஜஸ்ட்டு ஃப்ரீ இமேஜஸ் கிடைக்கும், ஃப்ரீ வீடியோஸ் கிடைக்கும், நிறையா விஷயங்கள் கிடைக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு யூடியூப்லேருந்து கூட ஒரு வீடியோ உங்களுக்கு பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஓகேவா? ஸோ இதில் வந்து நிறையா வீடியோஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன கான்செப்ட்னாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒன்று சர்ச் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு கம்மிங் சூன் அப்படிங்கிற ஒரு பேஜ் பண்ணுறேன். ஸோ ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு வீடியோஸ் வேணும் கரெக்டாக. ஸோ ஃபுட் மேபி வி கேன் புட் சிக்கன். ஓகே, ஸோ இது நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஜஸ்ட்டு சிம்பிளாக நம்ம வந்து ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்து நான் ஹெச்டி கிளாரிட்டியில் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட், ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வந்து இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஸோ செப்ரேட்டாக பண்ணுவோம். இதில் வந்து 3 அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபுட்டு டெம்ப்ளேட் அப்படின்னு போடுறேன். ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், ஓகேவா? இது உள்ளே வந்து இப்போது சிஎஸ்எஸ் போட்டுக்கணும். அப்புறம் இது உள்ளே நம்ம இமேஜ் யூஸ் பண்ண போதில் ஜஸ்ட்டு வீடியோஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோஸ் போட்டுட்டு இந்த வீடியோஸை ட்ராக் பண்ணி கொண்டு போயிட்டு இது உள்ளே போட்டுடுறேன். ஓகே, ஸோ இப்போ இது 2 க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இது தேவையில்லை. ஸோ 1 க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நமக்கு 3 தான் தேவை கரெக்டாக. ஸோ 3ல் index.html க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சிஎஸ்எஸில் போயிட்டு style.css பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இதை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து சைடில் வச்சிட்றேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு பேசிக் டெம்ப்ளேட் நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ இது 3 நமக்கு இப்போ தேவைப்படாது. இதில் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஹோட்டல். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் என்ன வேணால் போடலாம். நான் ஜஸ்ட் இந்த ஹோட்டல் ஃப்ராங்கி அப்படின்னு போட்டிருக்கேன். அதுக்கு இப்போ இது பண்ணிட்டு நான் வந்து இப்போ லிங்க் பண்ணுறேன். முதல்ல வந்து இந்த ஸ்டைல் ஷீட்டை நான் வந்து லிங்க் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ லிங்க் சிஎஸ்எஸ் இது கண்டிப்பாக கிடையாது கரெக்டாக. css/style.css டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஒர்க் ஆகாமல் நம்ம பண்ணிக்கிட்டே தரோம், நமக்கே தெரியாது, ஓகேவா? ஸோ பேக்ரவுண்ட் வெறும் கலர்னே போடலாம், ரெட்டு. இது வந்து டெக்ஸ்ட்டுக்குள்ளே வரும். ரெட்டு, ஓகே. இப்போ இதை வந்து நான் கோ லைவ் பண்ணுறேன். ஸோ இதை நம்ம லைவ் பண்ணலாம். வெயிட், நம்ம வந்து ஓகே. ஸோ ஓரளவுக்கு ஒரு இது இப்போ வந்து இந்த அதாவது என்ன சொல்கிறது, நம்மளோட பேசிக்காக அந்த ரெட் கலர் டெம்ப்ளேட் வந்து ஒர்க் ஆகுது, ஓகேவா? ஸோ இந்த ஸ்டைல் ஷீட் இப்போ ஒர்க் ஆகுது. ஸோ இது 100% சக்ஸஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பேசிக்கான விஷயம் பண்ணலாம். உள்ளே வந்து நான் வந்து ஒரு டிவிஷன் க்ரியேட் பண்ணிட்டு அது உள்ளே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹெட்ஜ் ஒன் பண்ணுறேன். ஸோ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹோட்டல் ஃப்ராங்கி அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுறேன். நெக்ஸ்ட் இது உள்ளே வந்து ஒரு பேசிக்காக ஒரு பேராகிராஃப் ஒன்று பண்ணலாம். ஸோ இந்த பேராகிராஃப் உள்ள நம்ம வந்து ஒரு பெரிய டெக்ஸ்ட்டாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸ்டார்டிங் ஸோ ஆன் யுவர் ஏரியா. ஸோ இப்படி ஒரு பேசிக்காக இப்படி ஒன்று பண்ணலாம். இது கீழே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே, ஸோ இந்த டிவ் டேக் தனியாக இருக்கட்டும். இப்போ இதுக்கு வெளில வந்து நான் வந்து ஒரு வீடியோ டேக் ரெடி பண்ணுறேன். ஸோ வீடியோ டேக்கில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து வீடியோஸ்/சிக்கன் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்திருக்கு கரெக்டாக. ஓகே, ஸோ இதை நான் சேவ் பண்ணுறேன், அப்போ தான் அது போகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை யூஸ் பண்ணலாம். பட் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய ப்ரௌசரில் சப்போர்ட் ஆகாதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். ஸோ நம்ம இன்னொரு மெத்தட் என்ன பண்ணுவோம், ஸோ இதை அழிச்சிட்டு இது உள்ளே போய்ட்டு நம்ம வந்து சோர்ஸ் ஃபைல் பண்ணுவோம் கரெக்டாக.
ஸோ இது உள்ளே போயிட்டு சோர்ஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஸோ சோர்ஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இது உள்ளே வந்து எஸ்ஆர்சி போடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது உள்ளே போயிட்டு videos.chicken அப்படின்னு போட்டால் தான் ஒர்க் ஆகும். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்ட்ரோல் போடுவேன்ல, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், மியூட்டட் அப்படின்னு போடுறேன். ஸோ சவுண்ட் வரக்கூடாது. நெக்ஸ்ட்டு லூப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோ ப்ளே பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து கண்ட்ரோல் எதுவுமே இல்லை, பட் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகுது கரெக்டாக. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதிகமாக எதுவுமே இல்லை. இப்போ நம்ம இங்கே கூட இன்னும் கொஞ்சம் கூட போடலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹெச்எஃப் கூட போடலாம். ஜஸ்ட் ஒரு ஹேஷ்டேக் போட்டு ரிவ்யூ இல்லை லீவ் யுவர் கமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். லீவ் யுவர் கமெண்ட். ஸோ இப்படி ஒரு லிங்க் பண்ணலாம். ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பட் இப்போ நம்ம பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன மாதிரி வேணும், நமக்கு வந்து இந்த வீடியோ மேலே இந்த விஷயங்கள்லாம் வரணும். பட் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ ஒரு தனியாக ஓடிட்டுருக்கு, இந்த விஷயங்கள் வந்து தனியாக இருக்குது கரெக்டாக. ஸோ இதை நம்ம எப்படி வந்து சேர்ந்து ஜாயின் பண்ணி வைக்கலாம். ஸோ அதில் வந்து சிஎஸ்எஸ் பார்ட்டில் வரும். ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் இவ்வளோவா பேசிக்ஸு. இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி அதை வந்து மேலே இந்த வீடியோவுக்கு மேலே வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து இப்போது இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து எப்படி வந்து இந்த வீடியோவுக்கு மேலே கொண்டு போய் வைக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு இமேஜை நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீனே எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த விஷயத்தை பண்ணோம். அதாவது பேக்ரவுண்ட் URL நோ ரிப்பீட் பண்ணோம், சென்டர் பண்ணோம், ஃபிக்ஸட் பண்ணோம், அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் சைஸ் வந்து கவர் பண்ணோம். ஓகேவா? அது வந்து நம்ம இமேஜுக்கு பண்ணோம். பட் இந்த ஆட்ரிபியூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்ட் அப்படிங்கிற இதுக்கு தான் ஒர்க் ஆகும் தவிர இது வந்து ஒரு வீடியோ ஒரு டேகுக்கு இதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து சென்டர் ஆக்கிறதுக்கு வேறு என்ன பண்ணலாம், இப்போ நம்ம வந்து அந்த இதை வந்து பேக்ரவுண்டுங்கிற அந்த இதை வச்சு நம்ம சென்டர் ஆக்கிறதுக்கு நிறையா யூஸ் பண்ணிக்கிட்டோம். பட் இப்போது சென்டர் ஆக்கிறதுக்கு நமக்கு வந்து இது வந்து வீடியோங்கிறதுனால இதை நம்ம எப்படி சென்டர் ஆக்கலாம் அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ சென்டர் எப்படி ஆக்கலாம் அப்படின்னா இப்போ இதுக்கு வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ இந்த சிஎஸ்எஸ் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து நிறைய சிஎஸ்எஸோட ட்ரிக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா வந்து ஹவு டு சென்டர் அண்ட் ஆப்ஜெக்ட் எக்ஸாக்ட்லி இந்த சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பொசிஷனை வந்து ஃபிக்ஸடு. ஸோ நம்ம முன்னாடி பண்ணுறது தான் ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. பண்ணிவிட்டு டாப் 50% கொடுக்க சொல்கிறாங்க, அப்புறம் லெஃப்ட் 50% கொடுக்க சொல்கிறாங்க. இப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வைக்கிற அந்த வீடியோ வந்து டாப்பில் இருக்காது, நமக்கு தெரியும் கரெக்டாக. ஸோ நம்ம ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க இப்போ என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது வீடியோ அப்படின்னு கொடுத்து நான் வந்து பொசிஷனை ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸட் அப்படின்னு பண்ணுறேன். ஸோ ஃபிக்ஸட் பண்ணிவிட்டு இப்போ வந்து டாப் அப்படின்னு போட்டு 50% பண்ண சொல்கிறாங்க. ஓகே, பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் அப்படின்னு போட்டு ஒரு 50% பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அதுவும் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு நான் போய் பார்க்குறேன். ஓகே, எனக்கு வந்து வீடியோ வந்து சைடில் தான் வந்திருக்கு. பிகாஸ் டாப்பில் ஒரு 50% வந்திருக்கு, லெஃப்ட்டில் ஒரு 50% வந்திருக்கே தவிர சென்டரில் வரல. ஸோ இவங்களும் அதே மாதிரி ஒரு இமேஜ் தான் கொடுத்துருக்காங்க. டாப் 50% பண்ணால் அண்ட் லெஃப்ட் 50% பண்ணாங்க அப்படின்னா இப்படி தான் வருமே தவிர இந்த மாதிரி தான் வரும். பட் நமக்கு வந்து சென்டரில் பண்ணுறது தான் நம்ம வந்தோம் கரெக்டாக. ஸோ நம்ம சென்டரில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து இன்னொரு ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. அதாவது மார்ஜின் டாப் -50 px அண்ட் -100 px அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மார்ஜின் டாப் ஓகேவா. ஸோ மார்ஜின் டாப் -50 px நல்லா நினச்சிக்கோ, pxங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் மார்ஜின் லெஃப்ட்டு -50 ஓகே, நம்ம 100 pxன்னு போட்டு பார்க்கலாம். 100 px இப்போ கொடுத்துட்டு அப்படி பார்த்தேன் அப்படின்னா நம்ம அதை சேவ் பண்ணோம் இதை. ஓகே, நமக்கு பார்த்தோன்னா நமக்கு இது பண்ணது அப்புறமும் நமக்கு வந்து இது வந்து கிட்டத்தட்ட வந்து சேமாக தான் இருக்குது, எதுவும் சேஞ்ச் ஆகலை கரெக்டாக. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஒரு இதையும் 100 px வச்சு பார்க்கலாம். ஓகே, ஸோ இவங்க கொடுத்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த ட்ரிக் ஒர்க் ஆகிருக்கு, பட் நமக்கு வந்து இந்த ட்ரிக் ஒர்க் ஆகலை. ஸோ நம்ம இதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை வந்து 200 px பண்ணி பார்க்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட வருது. ஐ திங்க் ஒரு 400 px செட் பண்ணி பார்ப்போம்.
ஓகே, இன்னும் லைட்டாக லெஃப்ட்டில் மட்டும் நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணலாம், ஒரு 700. ஓகே, மேபி ஒரு 900 மூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம ஆப்ஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சென்டரில் இருக்கிற மாதிரி இருக்குது. இது நான் வந்து ஷார்ட் பண்ணுறேன், சைஸை சின்னது பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணாலுமே நம்ம ஆப்ஜெக்ட் வந்து எப்பவும் போல் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா டாப்பில் வந்து 50% மூவ் ஆகுது. ஓகேவா, நம்ம இங்கே பண்ணுறது பார்த்திங்கன்னா பிஎக்ஸ். ஸோ பிஎக்ஸ் வேல்யூ வேறு, பர்சன்டேஜ் வேல்யூ வேறு. ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஒரு ஆட்ரிபியூட் டிஃபைன் பண்ணுறோம். அதாவது டாப் 50% மூவ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாப் 50% மூவ் ஆகி லெஃப்ட் 50% மூவ் ஆகி அது மட்டும் ஒரு ஓரத்தில் சின்னதாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அதையே மறுபடியும் ரீரைட் பண்ணி மார்ஜின் டாப் அப்படின்னு கொடுத்து அதை வந்து 400 பிக்சல்ஸ் மட்டும் மேலே தூக்குறோம். ஓகேவா, இப்போ நம்ம இதில் வந்து 300 பிக்சல்ஸ் கூட பண்ணலாம், இல்லை 350 கூட பண்ணலாம். 350 பண்ணோன்னா நமக்கு எப்படி இருக்கும் பாருங்கள், மேலே வந்து இது மாதிரி ஒரு டாட் வரும், கொஞ்சம் ஸ்பேஸ் வரும். ஸோ நம்ம இப்படி ஓவர் ரைட் பண்ணுறோம். இப்படி நம்ம ஓவர் ரைட் பண்ணுறதுனால என்ன ஆகும், இந்த மாதிரி வந்து இப்போ இந்த ஹோட்டல் ஃப்ராங்கி அப்படின்னு இந்த டெக்ஸ்ட்லாம் இருக்குல்ல, இந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து ஓவர் ரைட் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த ட்ரிக் தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா டெக்ஸ்ட்டுமே ஓவர் ரைட் ஆகும். ஸோ ஓவர் ரைட் ஆகிறதுனால இந்த வீடியோ வந்து இதுக்கு மேலே கொண்டு போய் விழும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 50% போட்டுட்டு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை நீங்கள் போடும்போது இந்த மார்ஜின்ஸ் இந்த வீடியோ வந்து எல்லா விஷயத்துக்கும் ஓவர் ரைட் ஆகும். ஓகேவா, ஓவர் ரைட் ஆகிட்டு அதுக்கு மேலே போய் நிற்கும். ஓகேவா, ஸோ இதான் வந்து இந்த சிஎஸ்எஸ் பண்ணோம். பட் இப்போ நமக்கு வந்து இந்த ஓவர் ரைட்டுங்கிறது நமக்கு தேவையில்லை. பிகாஸ் இப்போ ஓவர் ரைட் ஆச்சு அப்படின்னா இந்த ஃப்ராங்கிங்கிற அது இதுவே மறைஞ்சிருச்சு. இந்த இந்த வெப்சைட் இப்போ நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இந்த வீடியோ மட்டும்தான் நமக்கு ப்ளே ஆகுது, வேறு எதுவுமே நமக்கு வரல. கரெக்டாக, ஸோ நம்ம ஓவர் ரைட்டை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறதுக்கு பதிலாக இப்போ நம்ம பொசிஷனை செட் பண்ணலாம். அதாவது ஓவர் ரைட் ஆகட்டும். ஓகேவா, பட் எனக்கு வந்து அந்த ஹோட்டல் ஃப்ராங்கின்னு இருந்துச்சுல அது வந்து டாப்பில் வரணும், இந்த வீடியோ வந்து கீழே வரணும். ஜஸ்ட் அந்த பொசிஷனை நம்ம செட் பண்ணலாம், டாப்பு கீழே டாப்பு பாட்டம் அப்படின்னு சொல்லி அந்த பொசிஷனை செட் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து இப்போ எப்படி ஓவர் ரைட் ஆகுதோ அந்த மாதிரி ஓவர் ரைட்லாம் ஆகட்டும். பட் அந்த பொசிஷன் வந்து இப்போ ஹோட்டல் ஃப்ராங்கிங்கிறது கீழே இருக்குது. கரெக்டாக, இந்த வீடியோக்கு கீழே இருக்குது. ஸோ இந்த பொசிஷனை மொத்தம் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹோட்டல் ஃப்ராங்கிங்கிற இதை வந்து நம்ம இந்த வீடியோக்கு மேலே கொண்டு வரலாம். ஓகேவா, ஸோ இப்போ ஏன் வந்து டிஃபால்ட்டாக வந்து இது வந்து இந்த வீடியோ வந்து டாப்பில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா பிகாஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த டிவ் தான் வருது, அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வருது. கரெக்டாக, இப்போ இந்த என்ன ஆகுது, இந்த வீடியோ வந்து அப்படியே இங்கே போய் இதுக்கு மேலே ஓவர் ரைட் ஆகுது. ஸோ இது இங்கே இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி ஆகுது. ஓகேவா, ஸோ இதனால் நம்ம இந்த டிவ்வை தூக்கி நம்ம இங்கே கீழே போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்படி நம்ம போட்டாலும் சில டைம் ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. பட் நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ இப்போ பார்த்தா இப்போவும் நமக்கு ஒர்க் ஆகலை. ஸோ இந்த சொல்யூஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் தான், நம்ம ஈஸியாக பண்ணலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து H1ல் இசட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆட்ரிபியூட்டை மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த ஆட்ரிபியூட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எது வந்து கீழே இருக்கணும் எது வந்து மேலே இருக்கணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இசட் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்து இங்கே 1 கொடுத்துட்டு இங்கே நான் 2 கொடுத்தேன் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வந்து வீடியோ இருக்கணும், நெக்ஸ்ட்டு 2 அப்படிங்கிறதுல வந்து இந்த H1 இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறேன். நான் வந்து இது டிவாக மாற்றிடுறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வீடியோ இருக்கும், வீடியோ வந்து கீழே இருக்கும், நம்பர் 1 கீழே பாட்டமில் இருக்கும். அதுக்கு மேலே இண்டெக்ஸ் நான் வந்து 2 அப்படி கொடுக்குறேன். ஸோ 2 கொடுக்குறதுனால இந்த டிவ் அப்படியே வந்து அதுக்கு மேலே வந்துடும். ஓகேவா, அப்படியே ஓவர் ரைட் ஆகும். ஓகேவா, இப்போ நம்ம போய் பார்க்கலாம். ஸோ மேபி சர்வர் ப்ராப்ளம் நினைக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த வாட்டி லைவ் பண்ணலாம். ஓகே, இன்னும் நமக்கு வந்து ஓவர் ரைட் ஆகலை. ஓகே, நம்ம இதில் வந்து பொசிஷனை சேஞ்ச் பண்ணோம். ஸோ பொசிஷனை வந்து நம்ம வந்து ரிலேட்டிவாக மாற்றணும். ஸோ ரிலேட்டிவ் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம டிஃபால்ட்டாக வந்து இதோட பொசிஷன் வந்து ஃபிக்ஸடாக இருக்குது. ஸோ நம்ம என்ன தான் இங்கே வந்து இந்த விஷயத்தை போட்டாலும் இந்த இண்டெக்ஸை போட்டாலும் சரி இது வந்து ஃபிக்ஸட் பொசிஷனுங்கிறதுனால இது வந்து மாறவே மாறாது. ஓகேவா, ஸோ நம்ம ரிலேட்டிவ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும், இந்த டிவ் ஆப்ஜெக்டை வந்து இந்த வீடியோவோட ரிலேட் பண்ணிக்கும். ஸோ இந்த வீடியோட ஜாயின் பண்ணிக்கும், மெர்ஜ் பண்ணிக்கும்.
ஸோ என்ன ஒரு இந்த வீடியோ ஆப்ஜெக்டோட மட்டும் இல்லாமல் என்ன ஆப்ஜெக்ட்னா வரலாம், இங்கே வந்து ஒரு இமேஜ் வரலாம், என்ன வேணால் வரலாம், எல்லாத்தோட ரிலேட் பண்ணிக்கும். ஜஸ்ட் எல்லாத்தோட வந்து ஒரே ஆப்ஜெக்ட் மாதிரியே வந்து ரிலேட் பண்ணிக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து இண்டெக்ஸ் பண்ணலாம். இப்போ தான் நமக்கு வந்து டாப்பில் வந்திருக்கு கரெக்டாக. இப்போ இந்த ரிலேட்டுங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, நானும் வீடியோவில் ஒரு பார்ட்டு தான் அப்படின்னு சொல்லுது. மேபி ஸ்டார்டிங்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த குழப்பம் இருக்கலாம், இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறையா குழப்பம் இருக்கலாம். பட் நம்ம வந்து இந்த ரிலேட்டிவ், இந்த பொசிஷனு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃப்யூச்சரில் நிறையா யூஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு வந்து இது வந்து இன்னும் கிளியர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த வீடியோ முதல்ல வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக ஆக்கியிருக்கோம். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் ஆகுறதுக்கு நம்ம வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி பர்சன்டேஜ்லாம் போட்டு அதை நெகட்டிவ் பண்ணியிருக்கோம், அதனால் ஓவர் ரைட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த இண்டெக்ஸ் வேல்யூ போட்டிருக்கோம். ஸோ இது 1 பண்ணியிருக்கோம், இது 2 பண்ணியிருக்கோம். அப்படி இருந்தும் இந்த வேல்யூ வந்து நமக்கு வரல, இது வந்து மேலே வராதனால நம்ம வந்து பொசிஷனை வந்து ரிலேட்டிவ் ஆக்கியிருக்கோம். ஸோ ரிலேட்டிவ் ஆக்குறதுனால இந்த டிவ் வந்து இதோட பொசிஷனை வந்து இந்த வீடியோக்கும் இது பக்கத்தில் என்ன வீடியோ மாதிரி என்ன ஒரு இமேஜோ இல்லை என்ன வந்தாலும் அதுக்கு வந்து ரிலேட் பண்ணிக்கும். ஸோ நானும் வந்து பொசிஷன் ஃபிக்ஸட் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி ரிலேட் பண்ணிக்கும். ஸோ ரிலேட் பண்ணிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து இண்டெக்ஸும் வந்து மேலே வந்துருச்சு. இந்த இண்டெக்ஸ் ஒர்க் ஆகுது இப்போ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எப்பவும் போல் பண்ணலாம், மார்ஜின் அப்படி பண்ணி 0 ஆட்டோ அப்படின்னு பண்ணலாம். பட் இப்போ நம்ம பண்ணோம் அப்படின்னா இது ஒர்க் ஆக சான்ஸ் இல்லை. பிகாஸ் வந்து இந்த பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் ஆகிருக்கு. கரெக்டாக ரிலேட்டிவ் ஆனனால இந்த டியூக்கு வந்து ஒரு வித்தியே கிடையாது. அதாவது இந்த டியூக்கு வந்து இதுக்கு வந்து இது ஒரு சைஸே கிடையாது. இதுக்கோட சைஸே இதுக்கு வந்து தெரியாது. ஓகேவா? இதோட சைஸே வந்து இப்போ இதுக்கு தெரியாது. பிகாஸ் வந்து நம்ம ரிலேட்டிவ் அப்படின்னு போட்டனால இங்கே இந்த பேஜில் இருக்கிற இந்த மாதிரி கண்டென்ட்டோட ரிலேட் ஆகிக்கிறதுனால இந்த டிவோட சைஸே இதுக்கு வந்து தெரியாது. ஓகேவா? இதோட வித் எவ்வளோ, இதோட சைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவுக்கு இப்போ தெரியாது. ஸோ தெரியாதனால நம்ம என்ன பண்ணலாம், மேக்ஸ் வித் அப்படின்னு போட்டு நம்ம ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலாம். இப்போ 720px அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்திருக்கு கரெக்டாக. ஸோ இப்போ நான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் சென்டர் வர வைக்கணும் அப்படின்னா ஒரு 1000 px பண்ணலாம். சரி, இன்னும் கொஞ்சம் வரல. ஓகே, மேபி ஒரு 2000 பண்ணி பார்க்கலாம். ஓகே, 2000 பண்ணால் ரொம்ப போகுது. ஒரு 1500 பண்ணலாம். ஓகே, நம்ம எல்லாம் இதை பர்சன்டேஜில் பண்ணலாம். ஸோ ஒரு 50% பண்ணலாம். ஸோ 50% பண்ணாலும் அவ்வளோ வரல. ஓகே, 60-70% ட்ரை பண்ணலாம். இங்கே இது 720pxஆகவே இருக்கட்டும். நம்ம இங்கே போய் முதல்ல செக் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஓகே, இப்போ இது சென்டரில் தான் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் தான் வந்து கார்னரில் இருக்குது. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து அலைன் பண்ணலாம். சென்டரில் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா சென்டர் ஆகிருக்கு. ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து இப்போ சென்டரில் இருக்குது. ஓகேவா? பட் இந்த உள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து ஓரமாக இருந்திருக்கு. அதை நான் வந்து இது பண்ணிட்டேன். இப்போ இதிலே வந்து நம்ம வந்து மார்ஜின் டாப் பண்ணலாம். மார்ஜின் ஸோ டாப் பண்ணி ஒரு 250px அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். px அப்படி ட்ரை பண்ணி உங்களுக்கு ரொம்ப ஆச்சு அப்படின்னா ஓகே, இல்லைனா பர்சன்டேஜ் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா எல்லா ரெசல்யூஷனுக்குமே கரெக்டாக இருக்கும். 20%. ஓகே, ஸோ 20% பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. கரெக்டாக ஓகே. ஸோ இதை ஷார்ட் பண்ணோம் அப்படின்னாலும் 20% ஓரளவு கரெக்டாக ஆகுது. ஸோ நம்ம இதை வந்து இந்த ரெஸ்பான்சிவ் டிசைன்லாம் நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு வந்து இது வந்து சென்டர்லேயே இருக்குது இந்த டெக்ஸ்ட்டு. ஸோ பர்சன்டேஜில் பண்ணனால ஓகே. ஸோ இப்போது நம்ம இதில் வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ என்ன கலர்னால் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு கிரே அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து ஒரு இதுக்கு வந்து நீங்கள் வந்து மார்ஜின் டாப்போ இல்லை என்ன வேணால் நீங்கள் கொடுக்கலாம் கரெக்டாக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு H1க்கு வந்து ஒரு மார்ஜின் டாப் கொடுக்குறேனே, டாப்னு சொல்லிட்டு ஒரு 50px கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் வரும். ஓகே, இன்னும் கொஞ்சம் வர வைக்கலாம். ஃபஸ்ட்டு அதிகமாக வருதான்னு ட்ரை பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இதை ஃபாண்ட் பெருசாக்கலாம். ஃபாண்ட் சைஸு 50px. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் இப்போ பெருசாக இருக்குது. இந்த மாதிரி வந்து இதுக்கு வந்து ஒரு பார்டர் ரேடியஸ் கொடுக்கலாம். ஸோ பார்டர் ரேடியஸ் ஸோ இதுக்கு வந்து ஒரு 15px.
ஓகே, இன்னும் கொஞ்சம் வேணால் கொடுக்கலாமே, 25px. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து என்னென்ன வேணுமோ நம்ம பண்ணலாம் கரெக்டாக. ஸோ இப்போ இந்த பட்டனை கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது வந்து ஏ டேக் கரெக்டாக. இந்த ஏ டேக்கில் நீங்கள் வந்து இப்போ இந்த ஏ டேக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு விஷயம் மாதிரி தான் இருக்குது, ஒரு டெக்ஸ்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஒரு பட்டன் மாதிரி ஆக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஸ்பிளே அப்படின்னு போட்டு இன்லைன் பிளாக் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா, இப்போ இதை நீங்கள் சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பட்டனோட வேரியபிள்ஸ் எல்லாமே இதுக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பேடிங் அப்படின்னு பண்ணலாம். பேடிங் ஒரு 20px அப்படி பண்ணோம் அப்படின்னா, இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பட்டனோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்துச்சு, ஒரு பட்டன் மாதிரியே மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து பார்டர் போடலாம். ஸோ பார்டர் கலர், ஸோ பார்டர் கலரில் நம்ம வந்து ரெட்டு 3px ரெட், சாலிட் ரெட் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்டரை மென்ஷன் பண்ணோம். ஸோ பார்டர் 3px. ஓகே, ஓகே, ஸோ இப்போ ரெட்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ளூ கலர் லைன் இருக்குல்ல, ஸோ இது வந்து ப்ளூ கலரில் இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த ப்ளூ கலரில் இருக்கிறத நம்ம எடுக்கலாம், சிம்பிள் தான். அதுக்கு நம்ம வந்து டெக்ஸ்ட்டு டெக்கரேஷன்ஸ் அப்படின்னு போட்டு இதில் வந்து நம்ம வந்து நன் அப்படின்னு போடலாம். ஸோ நன் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, இந்த ப்ளூ கலரில் இந்த லைன் இருந்துச்சுல, அது வந்து இப்போ நமக்கு போயிடுச்சு. ஓகேவா, இப்போ நம்ம போயிட்டு இதுக்கு வந்து கலர் கொடுக்கலாம். ஸோ கலர் வந்து நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் ரெட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, ரெட் கலரில் மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ ஒரு பட்டன் மாதிரியே மாறிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போது நீங்கள் வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் பேடிங் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு பேடிங் கொடுத்து ஒரு 20px அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போது இது உங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கீழே போயிருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மார்ஜின் டாப்பில் போயிட்டு ஒரு 19% இல்லை ஒரு 18% அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை இப்படி பண்ணோம் அப்படின்னா, இது வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்ட்ரிங்க் ஆகும். ஸோ சின்னதாகிக்கும், பட்டன் எல்லாமே நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பேசிக்கான விஷயத்தை பண்ணலாம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ போன வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி நம்ம என்ன வேணால் பண்ணலாம். பட் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு வீடியோ மேலே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன டெக்ஸ்ட் வேணால் வர வச்சுருக்கோம். ஓகேவா, ஸோ இதை வச்சு நம்ம வந்து இதில் வந்து அனிமேஷன்லாம் பண்ணலாம் ஃப்யூச்சரில். நம்ம அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் பண்ண மிஸ்டேக்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நான் வந்து கட் பண்ணவே இல்லை. பிகாஸ் வந்து நமக்கு யாருக்குமே வந்து என்ன ஆட்ரிபியூட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ நம்ம மறுபடியும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்தா மட்டுமே நமக்கு தெரியும். ஓகேவா, பிகாஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆட்ரிபியூட்ஸில் இருக்குது. டிஸ்பிளே, பேடிங்கு, பார்டர், கலரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஓகேவா, ஸோ நமக்கு வந்து எல்லாமே எல்லா டைமும் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்காது. நம்ம இதை ட்ரை பண்ணி பார்த்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்து தான் வந்து நார்மலாக வந்து வெப்சைட்ஸை டிசைனே பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து ரியல் டைம் லைஃப் ப்ராசஸே. அதனால தான் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எதுவுமே கட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து அப்படியே காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பேசிக் HTML பேஜ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவுக்கு மேலே ஒரு வீடியோ பேக்ரவுண்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே என்னென்ன விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பேசிக்காக தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு வந்து நம்ம மேலே பண்ண இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு போக போக நம்ம இன்னும் அட்வான்ஸ்டான வெப்சைட்ஸ் நிறையா பண்ணுவோம். அந்த டைமில் உங்களுக்கு இது எல்லாமே வந்து ஈஸியாக புரியும். ஓகேவா கைஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ராஜெக்ட் பேஸ்டாக எதுவும் பண்ண போகிறதில்ல. நம்ம இது வரைக்கும் வந்து ஒரு 2 ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த ப்ராஜெக்ட்லேயே உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்துருப்பேன். எக்ஸ்ட்ராவாக நான் வந்து உங்களுக்கு எதுவுமே தனியாக சொல்லிக் கொடுக்காம ப்ராஜெக்ட் பேஸ்டாக வந்து இந்த இசட் இண்டெக்ஸு இது மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் பேஸ்டாக நான் சொல்லிக் கொடுத்துருப்பேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரியல் லைஃப்பில் அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை பார்த்தா தான் புரியும். நம்ம ப்ராஜெக்ட் பேஸ்டாக பண்ணுறனால நீங்கள் வந்து அப்படியே ஆன் டு கோலை நீங்கள் அப்படியே பண்ணுறனால ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோன்னு தெரியும். பட் அதை கிளியராக புரியாது. பட் நம்ம அதை லைஃப் டைமில் நம்ம அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து கிளியர் ஆகிடும்.
ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து சில விஷயங்கள் நான் ப்ராஜெக்ட் பேஸ்டாக பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பேசிக் ப்ராஜெக்ட் பண்ணாமல் ஒரு பேசிக் ஒரு அனிமேஷன் மாதிரி சின்னதாக ஒரு விஷயம் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி. ஸோ என்ன மாதிரி அனிமேஷன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஏதாச்சும் ஒரு வெப்சைட் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் நிறைய பட்டன்ஸ் இருக்கும். நம்ம ஒரு பட்டனை இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் ஒரு மாதிரி மார்க் வருதா? ஸோ இப்போ இந்த இது இருக்குன்னா ஒரு மாதிரி வந்து கிரே கலரில் வருது பாருங்கள். உங்களுக்கு இன்னும் காட்டணும் அப்படின்னா, வெப்சைட்டுக்கு நான் போகிறேன். இது ஒரு பட்டன் இருக்குது மேலே, அட்மின் லாக் அவுட் அப்படின்னு இருக்குது. இப்போ நான் லாக் அவுட் மேலே மவுஸ் வச்சேன் அப்படின்னா ஒரு மாதிரி ஷேடோ மாதிரி வருது பாருங்கள். இப்போ நான் அட்மின் அப்படின்னு வச்சேன் அப்படின்னா ஒரு மாதிரி ஷேடோ மாதிரி வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி இது ஒரு பேசிக் அனிமேஷன் மாதிரி தான் இது. நம்ம எப்போ வந்து மவுஸை அதுக்கு மேலே வந்து வைக்கிறோமோ அப்போ வந்து ஒரு மாதிரி வந்து ஷேடோ மாதிரி வருது கரெக்டாக. இதே நம்ம சில வெப்சைட்ஸில் பார்ப்போம், லிங்க்கை கிளிக் பண்ணால் ஒரு கலரில் மாறும். இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து நடக்கும் கரெக்டாக. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு நார்மல் லிங்க் தான். இது வந்து ஒரு பட்டன் கிடையாது, இது ஒரு லிங்க் மாதிரி தான். இந்த லிங்க்கை தான் அவங்க வந்து பட்டன் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இதுக்கு வந்து அனிமேஷன்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு சிஎஸ்எஸ்ல இருக்கிற பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் தான். இதை வந்து நம்ம யார் வேணால் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போது இங்கே நான் வந்து ஒரு பேசிக் பட்டன் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெச்டிஎம்எல் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ தனியாக பண்ணலாம். பட்டன் டாட் ஹெச்டிஎம்எல் பண்ணிட்டு இப்போது வந்து சிஎஸ்எஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிஎஸ்எஸ்க்கு வந்து அதே சிஎஸ்எஸில் பட்டன் டாட் சிஎஸ்எஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதை வந்து லிங்க் பண்ணுவோம். ஸோ இது நமக்கு தேவையில்லை, அது ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் அனிமேஷன்ஸ் அப்படின்னு பண்ணிவிட்டு முதல்ல லிங்க் பண்ணலாம். ஸோ லிங்க் சிஎஸ்எஸ், இதில் வந்து இது கிடையாது, சிஎஸ்எஸ் பட்டன் டாட் சிஎஸ். ஓகே, பட்டன் டாட் சிஎஸ்எஸ் ஒரு ஹெச்1 டேக்கில் ஹெச்1 டேக் ஒன்று கொடுக்கலாம். இந்த இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒன்று கொடுத்துப்போம். ஓகேவா? ஸோ பேக்ரவுண்ட் கலர் ரெட். இப்போ இதை லைவ் ஆக்கலாம், ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது நமக்கு தேவையில்லை, ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போது நம்ம ஒரு பேசிக் இந்த அனிமேஷன்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல இங்கே வந்து ஒரு ஏ டேக்கை யூஸ் பண்ணிப்பாங்க. ஏ டேக்கில் ஏதாச்சும் ஒரு லிங்க்குக்கு போகும். ஸோ இப்போ இங்கே வந்து லாகின் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இது வந்து ஒரு பட்டன் இல்லை, இது வந்து ஒரு லிங்க் அப்படின்னு நமக்கு தெரியும் கரெக்டாக. ஸோ இதை எப்படி அனிமேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ முதல்ல என்ன பண்ணலாம், ஏ டேகை முதல்ல வந்து ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஸோ ஒரு 35px. ஓகே, மேபி இன்னும் ஒரு 45px. அப்போ தான் உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் பெருசாக தெரியும். ஓகே. ஸோ இப்போது இதில் வந்து நிறையா விஷயங்களை வந்து நம்ம வந்து பண்ணலாம். இப்போ இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. முதல்ல ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஆர்டர் உங்களுக்கு காட்டுறேன். அது என்னென்ன. முதல்ல வந்து லிங்க் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த லிங்க் அப்படிங்கிறது இது வந்து ஒரு லிங்காக இருந்தால் நம்ம ஒரு விஷயத்தை பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு புரியாது, நான் ஃப்யூச்சரில் காட்டும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்க் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஹாவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஹாவர் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம்ல, பட்டன் மேலே நம்ம மவுஸை கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா ஷேடோ மாதிரி ஒன்று வந்துச்சு கரெக்டாக. ஸோ இப்படி வந்து மவுஸை வந்து அந்த லிங்கோ இல்லை அந்த பட்டன் மேலே வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஹாவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது நம்ம பண்ணும்போது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ ஆக்டிவ் அப்படின்னா நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம சப்போஸ் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து இதை நான் கிளிக் பண்ணோம்னா எனக்கு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறுதில்ல. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஆக்டிவ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? இதில் இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா விசிட்டட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ விசிட்டட் அப்படின்னா இப்போ நான் வந்து இதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இது வந்து ப்ரௌனாகவே இருக்குது. பிகாஸ் நான் வந்து ஆல்ரெடி இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு வந்து இது ப்ரௌனாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள் இருக்குது. நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. நான் முதல்ல இதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத காட்டுறேன். முதல்ல லிங்க் அப்படிங்கிற இது இருக்குது. ஸோ இந்த லிங்க்ங்கிறத நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், அப்புறம் லிங்க் அப்படின்னு போடுவோம். போட்டுட்டு இதில் நம்ம என்ன வேணால் போடுவோம். ஸோ இப்போ இந்த டேக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஏ டேக்கில் ஏதாச்சும் ஒரு லிங்க் இருந்துச்சுன்னா அந்த லிங்க்குக்கு மட்டும் நம்ம இது உள்ளே கொடுக்குற ப்ராப்பர்ட்டிஸை அப்ளை பண்ணோம். இப்போ ஏ டேக் உள்ள வேறு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ணாது. ஏ டேக் உள்ள ஏதாச்சும் ஒரு லிங்க் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ அதோட கலரை நான் வந்து பிளாக்
ஓகே பிளாக்காக மாற்றுறேன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகே இது ஆல்ரெடி விசிட் பண்ணிட்டோம்ல, ஸோ அதனால தான் மாறல. ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இப்போது லிங்க் விட்டுடலாம். இப்போ லிங்க் வந்து ஒரு லிங்காக இருந்தால் கொடுக்கும். இப்போ நம்ம ஹாவர் டேக்கை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஹாவர் டேக் அப்படிங்கிறது, இந்த ஹாவர் டேக் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம மவுஸை இதுக்கு மேலே கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா இதை கலரை மாற்றலாம். இப்போது கலர் அப்படின்னு போட்டு நான் வந்து என்ன கலர் மாற்றலாம், மேபி ரெட்டு பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரெட் அப்படின்னு சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் மவுஸை இதுக்கு மேலே கொண்டு போய் வச்சேன் அப்படின்னா எனக்கு ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதான் வந்து ஹாவர் டேக். இப்போ என்ன பண்ணுது, ஏங்கிற இந்த டேக் இருக்குல்ல, ஸோ ஏங்கிற இந்த டேக்கில் இது உள்ளே வந்து என்ன வேணால் இருக்கலாம். இப்போ ஈவன் வந்து இதை நம்ம வந்து H1 கூட பண்ணலாம். H1 அப்படின்னு நான் பண்ணேன் அப்படின்னா, இப்போ நான் H1ல் மவுஸை கொண்டு போய் வச்சுன்னா ரெட் கலரில் இருக்கும். ஸோ இது வந்து பட்டனுக்கு மட்டும் ஒர்க் ஆகாது, எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். பட் நான் இதை வந்து ஏக்கு டேக்கை பண்ணுறேன். ஓகேவா? இப்போ யாராச்சும் இந்த ஏங்கிற இந்த டேக்கில் என்ன வேணால் இருக்கலாம். யாராச்சும் மவுஸை வச்சாங்க அப்படின்னா அந்த ஹாவர், இதுக்கு பேர் வந்து ஹாவர், இப்படி ஹாவர் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரெட் கலரில் மாறும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ். ஸோ இந்த ஆக்டிவ்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த லிங்க்கை கிளிக் பண்ணும்போது அந்த கிளிக் பண்ணுற செகண்டில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது இது முடிவு பண்ணோம். இப்போ நான் வந்து கலர் வந்து இப்போது யாராச்சும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாங்க அப்படின்னால் என்ன கலர் பண்ணலாம், ஓகே ஆரஞ்சு பண்ணி பார்க்கலாம். இப்போது நான் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆரஞ்சு கலர் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இப்போ நான் மேலே மவுஸ் வைக்கும்போது ரெட் கலரில் இருக்குது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆரஞ்சு ஆகுது. இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கு ஆரஞ்சு கலர்லேயே இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ஆக்டிவ். ஸோ ஆக்டிவ்ங்கிற இந்த விஷயம் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது அப்படின்னா வந்து விசிட்டட். ஸோ விசிட்டட் அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டி லைஃப் டைமில் ஒரே ஒரு வாட்டி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு வந்து ப்ரௌன் ஒரு மாதிரி வந்து பர்பிள் கலரில் இருக்குது. கரெக்டாக? ஸோ அந்த விசிட்டடுங்கிறத நான் பண்ணோம். இப்போ நான் விசிட்டட் அப்படின்னு பண்ணுறேன். ஸோ விசிட்டட் உள்ள நம்ம என்ன கொடுக்கலாம், கலர் வந்து மேபி நம்ம என்ன கலர்னால் கொடுக்கலாம். பட் ஆல்ரெடி நிறையா கலர்ஸ் இருக்குது. க்ரீன் வேணால் கொடுத்து பார்க்கலாம். க்ரீன் கொடுத்து பார்க்கலாம். ஸோ விசிட்டட் அப்படின்னா இப்போ க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நிறையா விஷயங்கள் நம்ம வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ பிகாஸ் இது ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் காட்டினேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நம்மளோட பட்டனை நீங்கள் வந்து இன்னும் வந்து அப்போ அதிகமாக பில்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி என்ன மாதிரி பில்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த பேசிக் டேகே நீங்கள் வந்து பட்டன் ஆக்கலாம். எப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு நார்மல் டெக்ஸ்ட் இல்லையா, இது ஒரு நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் இதை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு நார்மல் டெக்ஸ்ட் தான். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் டிஸ்பிளே இன்லைன் பிளாக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ இது வந்து ஒரு பட்டன் மாதிரி மாறும். இதில் வந்து பேடிங் வந்து ஒரு 25 px போட்டேன் அப்படின்னா, இப்போ நான் இதை கிளிக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பட்டன் மாதிரி மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இது உள்ள வந்து பேக்ரவுண்ட் கலர் வச்சுக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், மேபி ஆரஞ்சு அப்படின்னு வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டு கலர் வந்து நான் வந்து ஒயிட் அப்படின்னு வைக்கிறேன். ஒயிட். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டு டெக்கரேஷன் வந்து நன் பண்ணிடுறேன். அப்படி பண்ணேன் அப்படின்னா அந்த லைன் போயிடும் எனக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்களா ஒரு மாதிரி வந்து பட்டன் மாதிரி வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த பேடிங் சைஸை கூட நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ நம்ம இங்கே போடுறது வந்து ஆல் சைட்ஸுக்கு போடுறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்படி பண்ணலாம். எப்படின்னா 25 பிக்சல் 20 பிக்சல் இப்படி பண்ணிங்க அப்படின்னா இப்போ எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ நான் இங்கே வந்து 50 பிக்சல்ஸ் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து சைடில் போகுது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது டாப் அண்ட் பாட்டம், செகண்ட் இருக்கிறது லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகேவா? ஸோ எப்படி நம்ம மார்ஜினில் பண்ணுவோமோ அதே விஷயம் தான் இங்கேயும் பண்ண முடியும். இப்போ நான் இங்கே போயிட்டு 500 பிக்சல் போட்டேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாகுது. ஸோ செகண்டில் இருக்கிறது லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு, இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 25 பிக்சல் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம்க்கு. ஓகேவா? இப்போ நான் இந்த ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிட்டேன். பட்டன் ஒரு 50 பிக்சல் கொஞ்சம் நல்ல பட்டனாக தெரிகிறதுக்கு நம்ம பண்ணலாம். இது வந்து 15 பண்ணலாம். இது வந்து ஒரு 40 பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு நார்மல் பட்டனாக தெரியறதுக்கு பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்டர் ரேடியஸ் பண்ணலாம். ஸோ பார்டர் ரேடியஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 25 px பண்ணிங்கன்னா பட்டன் வந்து ஒரு மாதிரி ரவுண்டாக வரும். ஸோ இந்த மாதிரி பட்டன் விஷயத்தில் நம்ம நிறையா பண்ணலாம். இப்போ ஒரு பட்டன் ரெடி ஆகிடுச்சா, இந்த பட்டனில் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ போய்ட்டு இதை வந்து கிளிக் பண்ணாங்க அப்படின்னா மாறுற மாதிரி, அதாவது ஹாவர் பண்ணால் மாறுற மாதிரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹாவர் அப்படின்னு பண்ணலாம். இப்போ ஹாவர் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் மட்டும்
என்ன மாற்றலாம், மேபி ப்ளூ கலரில் மாற்றலாமா, இல்லை ரெட் கலரில் மாற்றலாம். இப்போ நான் வந்து ஹாவர் பண்ணால் பட்டன் கலர் வந்து ரெட் கலரில் மாறுது பார்த்தீங்களா. ஸோ இதுவே நான் வந்து இன்னும் இருக்குல்ல, இப்போ இதிலே வந்து நம்ம ஆக்டிவ் இருக்குது. ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது மட்டும் எனக்கு வந்து இந்த கலர், இந்த பட்டனோட கலர் வந்து எனக்கு வந்து ப்ளூ கலரில் மாறணும் அப்படின்னு நான் பண்ணேன் அப்படின்னா, நான் ஹாவர் பண்ணால் ரெட் இருக்குது, கிளிக் பண்ணால் ப்ளூவாக மாறுது, கிளிக் பண்ணால் ப்ளூவாக மாறுது பார்த்தீங்களா. ஸோ கிளிக் பண்ணால் ப்ளூவாக மாறுது. இந்த மாதிரி நம்ம வந்து இந்த பட்டனில் வந்து நிறையா விஷயங்களை பண்ணலாம். ஓகேவா. ஸோ பட்டனில் வந்து இப்போ நம்ம என்னோட வெப்சைட்டில் வந்து நான் பார்த்தது வந்து ஷேடோஸ். ஸோ நான் ஹாவர் பண்ணால் ஒரு ஷேடோ வர மாதிரி வச்சுருக்கேன். நமக்கு ஷேடோ வந்து கொஞ்சம் அட்வான்ஸான டாப்பிக்கில் வரும். அதுவும் சிஎஸ்எஸ் தான், சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி தான், பட் கொஞ்சம் அட்வான்ஸான டாப்பிக்கில் வரும். ஸோ அப்போ நம்ம வந்து ஷேடோஸ் பண்ணலாம். பிகாஸ் வந்து இப்போ நான் ஷேடோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியாது. இப்போ நான் சிஎஸ்எஸ் ஷேடோ அப்படின்னு நான் டைப் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் ஷேடோ ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஷேடோவை உங்களுக்கு எப்படி ஒரு ஷேடோ வேணுமோ நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேடோ உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிட்டு, பிளர் ரேடியஸ் எப்படி வேணும், இப்படி வேணுமா, இல்லை கொஞ்சம் ஸ்ப்ளிட் இருந்தால் போதுமா, இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த கோடு வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், பட் இப்போ நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஹாவர் பண்ணால் மட்டும் எனக்கு இந்த மாதிரி ஆகிற மாதிரி நான் பண்ணுறேன். இப்போ நான் ஹாவர் பண்ணால் எனக்கு ஷேடோ வருது பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியுதா, இருங்க நான் இந்த ரெட் கலர் எடுத்துடுறேன். ஸோ ரெட் கலரை நான் கமெண்ட் பண்ணிடுறேன், சேவ் பண்ணுறேன். ஹாவர் பண்ணால் மட்டும் ஷேடோ வருது பார்த்தீங்களா. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோடய வெப்சைட்டில் நான் ஷேடோவை கொஞ்சம் நான் வந்து டார்க்காக வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸ்ப்ளிட் ரேடியஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஷேடோவை நான் டார்க்காக வச்சுருக்கேன். ஸோ ஷேடோஸை நம்ம வந்து நிறையா விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இப்போது நம்ம ஃப்யூச்சரில் நம்ம ஷேடோ நிறையா யூஸ் பண்ணுவோம். பட் இப்போது நம்ம ஜஸ்ட் ஒரு பேசிக் எக்ஸாம்பிள், இது இந்த ஷேடோ ஜென்ரேட்டரை வச்சு நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா. ஷேடோ வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஷேடோ யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக நீங்கள் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறத விட நீங்கள் ஓனாக இந்த ஷேடோ எப்படி எழுதுறது அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிறது தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டினேன். இப்போ நம்ம மறுபடியும் வந்து ரெட்டாக கூட மாற்றிடலாம். ஸோ இதே விஷயம் தான் என்னோடய வெப்சைட்லேயே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வந்து ஹாவர் பண்ணால் கொஞ்சம் நல்ல விதமாக ஷேடோ வர மாதிரி அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ இதில் கிளிக் பண்ணால் ஆரஞ்சு கலரில் லிங்க் மாற்றுற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் அனிமேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். இது மாதிரி வந்து 4 விஷயங்கள் இருக்குது. லிங்க்கு, ஹாவரு, ஆக்டிவ், விசிட் பண்ணால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ பேசிக்காக விசிட்டட் நிறையா யூஸ் பண்ண மாட்டாங்க. நமக்கு லிங்க்கும் ஹாவரும் ஆக்டிவ் தான் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் யூஸருக்கு பட்டனை கிளிக் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகேவா. ஸோ அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹே காய்ஸ், இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம வந்து டச் பண்ணாத ஒரு டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹெச்டிஎம்எல் வந்து இதில் சிஎஸ்எஸில் வந்து இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், கிளாஸஸ் அண்டு ஐடிஸ். ஓகேவா. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இந்த ஒரு டாப்பிக்கே நம்ம பார்க்கவே இல்லை. ஓகேவா. ஸோ இந்த கிளாஸஸ் அண்ட் இந்த ஐடிஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது எப்படி அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல வந்து நான் வந்து 2 பட்டன் போடுறேன். இப்போது நம்மக்கிட்ட வந்து 2 பட்டன் இருக்குது, கரெக்டாக. இப்போது நமக்கு வந்து நிறையா சுச்சுவேஷன்ஸ் வரும். என்ன மாதிரி அப்படின்னா, இந்த பட்டன் ஒரு கலர்லையும் இந்த பட்டன் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர்லையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் வரும். கண்டிப்பாக நம்ம வெப்சைட்டில் ஒரு 10 பட்டன் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் வரும். இது வந்து பட்டனில் மட்டும் நான் சொல்லலை. இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு H1 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த H1 வந்து நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இப்போ இந்த H1க்கு நான் இதில் போயிட்டு நான் ஒரு கலர் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். இப்போ H1 இது வந்து கலர் வந்து என்ன கலர் கொடுக்கலாம், ஏதாச்சும் ஒன்று ப்ளூ கலர் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுப்போம். நான் ப்ரௌன் கொடுக்குறேன். இப்போது எனக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் வரும். அதாவது இது வந்து ஒயிட்டாக இருக்கணும், இல்லைனா இது வந்து ரெட்டாக இருக்கணும், இது வந்து ப்ளூவிலே வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இது வந்து ப்ளூ கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். கரெக்டாக. இப்போ உங்கள் வெப்சைட்டில் இந்த மாதிரி வந்து 2 H1 இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நினைப்போம். அதே மாதிரி தான் 2 பட்டன் இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு பட்டன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். கரெக்டாக. ஸோ இது எதுக்கு ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, கிளாஸஸ் இல்லைன்னா ஐடிஸ் வச்சு சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடி வந்து நான் சொல்லி தரவே தேவையில்லை, உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் இதில் போயிட்டு இப்போது இந்த H1 டேக் இருக்குது அப்படின்னா இதில் நான் கிளாஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி இது வந்து நான் என்ன வேணால் போடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 1 அப்படின்னு போடுறேன், இல்லை 1 இப்படி வேணால்
ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் போடுறேன், ஓகேவா, கலர் போடுறேன், எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெட்டு இல்லை ரெட்டுன்னு போடுறேன். நீங்கள் வந்து என்ன வேணால் கொடுக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இதை கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ரெட் கலர்லாம் மாறாது. நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம், ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் இங்கே போயிட்டு சிஎஸ்எஸில் போயிட்டு டாட் ரெட் அப்படின்னு போட்டு நீங்கள் இது உள்ள ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணலாம், ஏதாச்சும் ஒன்று மென்ஷன் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் கலர் ரெட்டு அப்படின்னு சேவ் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெட் கலரில் மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா நம்ம முதல்ல வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்குறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு வந்து நான் ரெட்டு அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா டாட் போட்டு நான் ரெட் அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நார்மலாக H1A அப்படின்னு வராது, டாட் வரும். டாட் போட்டு தான் நீங்கள் வந்து கிளாஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ டாட் போட்டால் தான் இது வந்து ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லி காட்டும், ஓகேவா. மேலே காட்டுது பாருங்கள், எலமெண்ட் கிளாஸ் வந்து ரெட்டு அப்படின்னு காட்டுது கரெக்டாக. ஸோ இதுதான் பண்ணணும், சிம்பிள் தான். ஸோ டாட் ரெட் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் சப்போஸ் இங்கே ப்ளூ அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா ப்ளூ அப்படின்னு போடணும். ஸோ இப்படி நீங்கள் அந்த கிளாஸ் நேமை மென்ஷன் பண்ணி ஏதாச்சும் ஒரு உள்ளே வந்து என்ன ப்ராப்பர்ட்டினா கொடுக்கலாம், என்ன வேணால் கொடுக்கலாம், மேபி அது எது வேணால் இருக்கலாம். ஈவன் நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஹாவர் கூட பண்ணலாம். இப்போ ரெட்டு அப்படின்னு போட்டு நான் ஹாவரில் கூட இதை யூஸ் பண்ண முடியும். இப்போ ஹாவர் பண்ணால் கலர் வந்து பிங்க் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் இது பண்ணால் கூட ஒர்க் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ இந்த கிளாஸ் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு எலமெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். மேபி நீங்கள் இந்த கிளாஸை தூக்கி நீங்கள் வந்து எங்கே வேணால் போடலாம். அதாவது இந்த கிளாஸை தூக்கி நான் இங்கே கூட போடலாம். இந்த இடத்துல கூட இதே சேம் கிளாஸை நான் ரெட்டுங்கிற இந்த கிளாஸை மறுபடியும் கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாறிடுச்சு இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் வந்து எத்தனை வாட்டி வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸுங்கிறத நீங்கள் ஒரு வாட்டி அதோட ப்ராப்பர்ட்டியை மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எப்போ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க. இப்போ நான் இங்கே கிளாஸ் ஈக்குவல் டு ரெட்டுன்னு கொடுத்தேன் கரெக்டாக. பட் இந்த 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 கலர்லாம் நான் எதுவும் மென்ஷன் பண்ணல. இப்போ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு. எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன நடக்கும், இந்த ஏ டேக்கில் இருக்க எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கும், அதை வந்து நார்மலாக ப்ரொசீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த கிளாஸுங்கிறது என்ன பண்ணோம், அது உள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டியை மட்டும் ஓவர் ரைட் பண்ணோம். இப்போ அது உள்ளே மட்டும் நம்ம வந்து கலர் கொடுத்துருக்கோம்ல, ஸோ அது உள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டியை மட்டும் ஓவர் ரைட் பண்ணோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நார்மலாக ஏக்கு வந்து என்ன இதோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கும். இந்த கிளாஸுங்கிறது இந்த இந்த டெக்ஸ்ட் கலரை மட்டும் பிங்காக இல்லை ரெட்டாக மாற்றிடும், நம்ம கொடுத்துருக்க கலரை மாற்றிடும், ஜஸ்ட் ஓவர் ரைட் தான் பண்ணோம், ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கூட கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ நான் வந்து இங்கே வந்து சிம்பிளாக வேறு ஏதாச்சும் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ப்ளூ அப்படின்னு போடுறேன். நீங்கள் கலர் தான் கொடுக்கவும் கிடையாது, நீங்கள் என்ன நேம்னா கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அஸ்வின்னு கொடுக்குறேன்னு, அஸ்வின்னு கொடுத்துட்டு இப்போ நான் இங்கே போயிட்டு என்ன பண்ணலாம், டாட் அஸ்வின். இப்போ நான் சும்மா வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒன்றுமே ஆகாது. இப்போ நான் சும்மா அஸ்வின் வச்சுருந்தேன் அப்படின்னா நார்மலாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ எப்போ நார்மலாக இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் வந்து நார்மலாக இந்த ஏ டேக் வந்து என்ன சிஎஸ்எஸ் இருக்கோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கும். இப்போ நான் இந்த அஸ்வினுங்கிற இந்த கிளாஸில் போயிட்டு நான் எதாவது எழுதுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கலர் வந்து இல்லை பேக்ரவுண்ட் கலர், ஓகேவா, பேக்ரவுண்ட் பிஜி கலர் வந்து ஒரு ஒயிட்டுக்கு பதிலாக நான் வந்து என்ன கொடுக்கலாம், இப்போ வந்து என்ன ஆரஞ்சு இருக்கா, ஓகே, இப்போ நான் ரெட் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுப்போமே, ரெட்டாக மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா சிம்பிளாக இங்கே இந்த டேக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி இங்கே போய் ரெட் அப்படின்னு மாறிக்கும். அது வந்து எல்லாத்துக்குமே பண்ணாமல் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த கிளாஸ் நம்ம எதுக்கு கொடுத்துருக்கோமோ அதுக்கு மட்டும்தான் பண்ணோம், ஓகேவா. ஸோ இதை நம்ம ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். இப்படி காப்பி பண்ணி நீங்கள் அதை இங்கே கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் நார்மலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே போயிட்டு நான் வந்து இங்கே வந்து பர்பிள் அப்படின்னு போடுறேன்னு வச்சுப்போம், பார்த்தீங்கன்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம் நான். ஸோ நீங்கள் வந்து இது என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கிளாஸஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த கிளாஸஸை யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் இந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை கிளாஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் அப்படிங்கிற லிமிட் கிடையாது, ஓகேவா. நீங்கள் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் கிளாஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதை எத்தனை வாட்டினா திரும்ப திரும்ப யூஸ் பண்ணலாம், ஓகேவா. ஸோ இப்போ இந்த கிளாஸ் உங்களுக்கு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த கிளாஸோட கான்செப்டில் தான் ஐடியும் வரும். ஸோ ஐடி அப்படிங்கிறத நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா அதே தான், ஐடி ஈக்குவல்ஸ் டு ஏதாச்சும் ஒன்று போடுவோம். இப்போ நான் வந்து ஐடி ஈக்குவல்ஸ் டு நான் வந்து ரெட் ஐடி அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே.
இப்போ நான் இதை எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நான் இங்கே போயிட்டு டாட் போட மாட்டேன், ஹேஷ்டேக் போட்டு ரெட் ஐடி அப்படின்னு யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஐடியை யூஸ் பண்ண முடியும். இப்போ ஐடிக்கு வந்து நான் வந்து இப்போது இந்த இதுக்கு வந்து என்ன இருக்குது, ரெட்டுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம், கலர் வந்து ரெட்டு கொடுத்துருக்கோமா. இப்போ நான் வந்து கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து பார்க்குறேன். கலர் வந்து ரெட்டுக்கு பதிலாக இது என்ன கலர்னே தெரில, இது வேணால் கொடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இது என்ன அப்படின்னா, இந்த கிளாஸை வந்து இந்த ஐடி வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். ஒரு எலமெண்ட்டில் உங்களுக்கு கிளாஸ் அண்ட் ஐடி ரெண்டுமே இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும், இந்த ஐடி தான் ஃபஸ்ட்டு டாப் ப்ரியாரிட்டிக்கு இருக்கும். ஓகேவா, இந்த ஐடிக்கு தான் ப்ரியாரிட்டி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐடியிலையும் நம்ம கலர் கொடுத்துருக்கோம், இந்த கிளாஸ்லையும் நம்ம கலர் கொடுத்துருக்கோம். பட் எந்த கலர் நமக்கு டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்கன்னா, நம்ம ஐடியில் கொடுத்த கலர் தான் டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா, ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி HTML கொடுக்கும்னா ஐடிக்கு தான் கொடுக்கும். அண்ட் ஐடியில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஐடியை நீங்கள் ரீயூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த கிளாஸை நம்ம யூஸ் பண்ண மாதிரி ஐடியை நமக்கு வந்து ரீயூஸ் பண்ண முடியாது. அது பண்ணால் நமக்கு வந்து HTML எரர் காட்டாது. ஓகேவா, பட் ரியல் லைஃப்பில் ஐடியை யாருமே ரீயூஸ் பண்ண மாட்டாங்க, கிளாஸஸை மட்டும்தான் ரீயூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதை நம்ம காப்பி பண்ணிட்டு நம்ம இங்கேயும் போடலாம், பட் இது வந்து நான் ரியல் லைஃப்பில் யாரும் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து ரியல் லைஃப்பில் யாருமே இதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, ஸோ இப்போதைக்கு நான் இதை எடுத்துடுறேன். ஓகே, ஸோ இப்போ H1 டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் இருக்குது. ஓகேவா, ஸோ இது வந்து இந்த ஐடி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் இங்கே போட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகும், பட் ரியல் லைஃப்பில் இதை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா பர்பிள் இருக்குது. ஸோ இது வந்து ஐடியிலேருந்து வருது. ஓகேவா, இந்த ஐடியிலேருந்து வருது. இப்போ நான் இங்கே போய் கலர் மாற்றினேன் அப்படின்னா எனக்கு மாறும். நான் ரெட் அப்படின்னு மாற்றினேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து ரெட்டாக மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ ஜஸ்ட் வந்து ஐடிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இருக்கும். ஓகேவா, ஐடிக்கு தான் எப்போவே மொதல் ப்ரியாரிட்டி இருக்கும். அண்ட் ஐடியை வந்து ரியல் லைஃப்பில் யாருமே திரும்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரே ஐடியை இந்த ஐடி காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணோம் அப்படின்னா அவங்க கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ கிளாஸஸுக்கும் ஐடிக்கும் இருக்கிறது டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ரெண்டுமே ஒரே விஷயம் தான் பண்ணணும், ஜஸ்ட் கொஞ்சம் சின்டாக்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும். இங்கே டாட் போடணும், இங்கே வந்து ஒரு ஹேஷ்டேக் போடணும். ஓகேவா, ஸோ இப்படி ஜஸ்ட்டு நம்ம வந்து எப்படியும் வந்து இந்த கோர்ஸில் ஐடி அண்ட் கிளாஸை ரெண்டு சேர்த்துலாம் யூஸ் பண்ண மாட்டோம். ரெண்டுத்துல ஒரு விஷயத்தை கிளாஸஸ்னால் கிளாஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து அதிகமாக குழப்பம் இருக்காது. பட் உங்களுக்கு இப்படி டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த கிளாஸஸ் இல்லை இந்த ஐடி மெத்தடை வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப பேசிக்காக சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மெனு பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் போனோம் அப்படின்னா இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மெனு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து மெனுஸை நீங்கள் எப்படி ஓனாக பண்ணலாம் அப்படி தான் நான் பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ நம்ம பண்ண போகிறது ஒரு பேசிக் மெனு தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் மெனுவை நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு நியூவாக இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், menu.html அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இது உள்ளே இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு CSS உள்ள வந்து menu.css. ஓகே, ஸோ இப்போ இதை லிங்க் பண்ணலாம், இது தேவையில்லை. ஓகே, இது லைவ் ஆக்கலாம் இப்போது. ஓகே, ஸோ கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த பாடி நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ இந்த மெனு நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கே சொன்னேன், மெனு நம்ம வந்து நம்மளோட இந்த UL அந்த அன்ஆர்டர் லிஸ்ட் டேகை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கே சொன்னேன். கரெக்டாக, ஸோ இப்போ இதை சின்னதாக்கிட்டு நம்ம வந்து லைவாக அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம வந்து ப்ராஜெக்டை பண்ணலாம். ஸோ ஈஸியாக, ஸோ சிம்பிள் தான் உங்களுக்கு. எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி இந்த UL டேகை நம்ம டிஃபைன் பண்ணோம். இதில் வந்து நான்
யூஎல் டேக்கில் ஒரு லிஸ்ட் டிஃபைன் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நான் ஹோம் அப்படின்னு பண்ணி சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் இங்கே ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வருது கரெக்டாக. இப்போ இதே நான் வந்து ஒரு 4 வாட்டி இது பண்ணிக்கிறேன். இப்போ ஹோம் அபவுட் அஸ் அப்படின்னு ஒன்று வரும், அப்புறம் லாகின் இந்த மாதிரி ஒன்று வரும், நெக்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 4 விஷயங்கள். பட் இப்போ உங்களுக்குலாம் தெரியும் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆர்டர் லிஸ்ட், ஜஸ்ட் ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் தான். நம்ம எதுவுமே பண்ணல. பட் நான் ஸ்டார்டிங்கே அவங்ககிட்ட என்ன சொன்னேன், நம்ம வந்து ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் வச்சு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மெனு உருவாக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொன்னேன் கரெக்டாக. ஸோ இப்போ அதுதான் பண்ண போகிறோம். அண்ட் இதில் நான் வந்து ஒரு ஏ டேக்கில் போடணும், அது மறந்துட்டேன். ஸோ ஒரு ஏ டேக்கில் போடலாம். இதை கட் பண்ணி இதை தூக்கி ஒரு ஏ டேக்கில் போட்டால் தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். அப்போ தான் ஒரு லிங்க் மாதிரி இருக்கும். ஸோ பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்படி பண்ணுறதுக்கு இல்லை, நான் இன்னொரு வாட்டி பண்ணிடுறேன். ஸோ இதில் அபவுட் அஸ், லாகின், ரெஜிஸ்டர். ஓகே. ஸோ இப்போது நமக்கு வந்து நம்மளோட அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்மளோட மெனு பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எப்போவுமே எல்லாருமே இதை யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம், இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுதான் நீங்கள் வந்து புதுசாக கற்றுக்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த டாட்ஸ், ஸோ இந்த டாட் இருக்குல்ல, ஸோ இந்த டாட்டை இந்த லிஸ்ட்லேருந்து நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜாபாக இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு யூஎல் கரெக்டாக. ஸோ யூஎல்ல அன்ஆர்டர் லிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லிஸ்ட்டு ஸ்டைல் டைப் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதில் நம்ம டைப் செலக்ட் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து நான் வந்து ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஸ்கொயர் கொடுத்தேன் அப்படின்னா இதை நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா இந்த லிஸ்ட் பாருங்கள். இப்போ இந்த லிஸ்ட்டில் டாட் வந்து ஸ்கொயர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஸ்கொயர் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த லிஸ்ட் ஸ்டைல் டைப் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம என்ன இங்கே கொடுக்குறோமோ அந்த மாதிரி இதை வந்து ஃபார்மெட்டாக மாற்றும். இப்போ நான் இங்கே நன் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐகான் போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இதை யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியும். ஓகே. ஸோ இது ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேணால் ஒரு பேக்ரவுண்ட் கலர் வேணால் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு நார்மலாக எல்லா மெனுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் கலர் இருக்கும்ல. ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கிரே கலர் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரே கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இதில் இதோட ஜாப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போது ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த எல்ஐ இருக்குது இல்லையா? ஸோ இந்த எல்ஐயில் நம்ம சில விஷயங்களை பண்ணலாம். இப்போது யூஎல்ல எல்ஐ அப்படின்னு பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா யூஎல் உள்ளே இருக்கிற எல்ஐஸை இது வந்து இது பண்ணோம். நம்ம வெறும் எல்ஐன்னு கூட கொடுக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? இப்போது இந்த இப்படி கூட இருக்கிறது சேஃப் தான். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து ஃப்ளோட் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃப்ளோட் லெஃப்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போது இந்த எல்லையில் உள்ளே இருக்கிற லிஸ்ட்டு இப்போ நான் இதை எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்குது பாருங்கள். எடுத்துட்டேன்னா எனக்கு நேராக வருது. ஓகேவா? இப்போ அந்த பேக்ரவுண்ட் கலர் நமக்கு வந்து போகிறத பற்றி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். பட் இப்போ நான் இந்த ஃப்ளோட் லெஃப்ட் அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லையை செலக்ட் பண்ணி, அதாவது இந்த யூஎல் உள்ளே இருக்கிற எல்லையை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். யூஎல் உள்ளே இருக்கிற எல்லையை செலக்ட் பண்ணி நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃப்ளோட் ஈக்குவல் டு லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எல்லை இருக்கு இல்லையா, அதை வந்து லெஃப்ட்டில் வைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இப்போ நம்ம இங்கே பார்க்குற மாதிரி லெஃப்ட்டில் வைக்கும். இதில் நம்ம பேடிங் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கரெக்ட் ஆயிரும். இப்போ நம்ம பேடிங் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும், டாப் அண்ட் பாட்டம் வரும். ஓகேவா? டாப் அண்ட் பாட்டம் ஒரு 15 px இருக்கட்டும். லெஃப்ட் அண்ட் ரைட் வரும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரு 25 px இருக்கட்டும். சேவ் பண்ணால் எனக்கு பார்த்தீங்கன்னா கேப் விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பேசிக்கான விஷயங்களை பண்ணலாம். இப்போ இதில் நான் வந்து என்ன பண்ணலாம், ஓகே இதில் பண்ண வேணாம். இப்போது ஏ டேக்கை நான் செலக்ட் பண்ணலாம். யூஎல் உள்ளே இருக்கிற ஏ டேக்கில் நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டெக்ஸ்ட்டு டெக்கரேஷன்ஸ், ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷனை நன் முதல்ல பண்ணலாம். அப்புறம் வந்து டிஸ்பிளே வந்து நம்ம எப்படி பட்டன் ஆக்குவோம், ஸோ இன்லைன் பிளாக் ஆக்குவோம் கரெக்டாக. ஸோ இது பண்ணலாம். இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு அது போயிடுச்சு. ஓகேவா? இப்போ கலர் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர் வந்து கொஞ்சம் ஆரஞ்சு பண்ணுறேன். ஸோ நமக்கு பிடிச்ச கலர் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம நிறையா விஷயங்களை பண்ணலாம்.
இதுலேயே நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா மேபி வந்து ஹாவர் பண்ணால் மட்டும் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ யூஎல்ல ஏ வந்து ஹாவர் பண்ணாங்க அப்படின்னா என்ன பண்ணுற மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர், ஓகேவா. ஸோ பிஜிசி அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் கொடுத்தா வரும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் வந்து டார்க் ரெட்டு அப்படின்னு பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதில் ஹோவர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து டார்க் ரெட்டு வருது, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை பண்ணலாம். இப்போது நம்ம இது பண்ணுறதுக்கு பதிலாக எல்ஐ பண்ணலாம். எல்ஐயில் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக வரும். இது நான் வந்து இதில் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சின்னதாக வந்துச்சு. பட் நான் எல்ஐயில் ஹாவர் பண்ணும்போது பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து டோட்டலாக இந்த மாதிரி பாக்ஸாக வரும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்களே இதில் பண்ணலாம். ஸோ இப்படி இப்போ ஹாவர் பண்ணால் மட்டும் வருது, ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயங்களை பண்ணிட்டோம். இப்போ இதுலேயே நீங்கள் இன்னும் கொஞ்சம் பண்ணலாம். எப்படி அப்படின்னா நான் இப்போ வந்து இந்த லாகினுக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் பண்ணுறேன், ஓகேவா. கிளாஸ் ஈக்குவல்ஸ் டு ரைட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ அதே கிளாஸை நான் இங்கேயும் கொடுக்குறேன். இது எதுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, பட் ஜஸ்ட் முதல்ல கிளாஸை டிஃபைன் பண்ணிப்போம். இப்போ நமக்கு தெரியும் இந்த ரெண்டுமே வந்து ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் ஒரு கிளாஸாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டாட் ரைட் அப்படின்னு இந்த கிளாஸை யூஸ் பண்ணி இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ளோட், இதை வந்து நான் வந்து லெஃப்ட்டுக்கு பதிலாக ரைட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ ஃப்ளோட் ரைட் அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகே, நமக்கு எந்த சேஞ்சஸும் ஆகலை. மேபி RIGST. ஓகே, ஸோ இது ரைட்டில் வரல. மேபி நம்ம இதை இங்கே பண்ணுறதுக்கு பதிலாக ஹெச்எஃப் டேக்கில் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் வரல. நம்ம அதை எல்ஐ டேக்கில் பண்ணோம். ஓகே, ஸோ மறுபடியும் இதை எல்ஐ டேக் உள்ளே பண்ணுவோம். பிகாஸ் நம்ம எல்ஐ டேக்கை தான் ரைட்டில் சேஞ்ச் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஹெச்எஃப் டேக் உள்ளே பண்ணிட்டேன். ஸோ ஹெச்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐ உள்ளே இருக்கிறதுனால எல்ஐ அந்த டேக் உள்ளே வந்து ரைட்டில் டிஃபைன் ஆகிருக்கு. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்ஐ டேகே நம்ம வந்து ரைட்டில் மாற்றணும், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ரைட் அப்படின்னு மாற்றினோன்னே இது பார்த்தீங்கன்னா ரைட் போயிடுச்சு, ஓகேவா. பட் இப்போ நீங்கள் இன்னொரு ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை பார்த்துக்கலாம். இங்கே நம்ம கிரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம், கரெக்டாக. இப்போ அந்த கிரேவே காணும், எங்கேயுமே இல்லை. ஸோ அது என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். சிம்பிள் தான். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து இந்த சைடில் வந்து இங்கே நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இப்போது இது நான் வந்து இந்த யூஎல்ல வைக்கிறேன். ஸோ இப்போ யூஎல்ல இந்த கிரே பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. பட் நான் டிக் பண்ணாலும் என்ன பண்ணாலும் இது யூஸ் ஆகலை. இது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுற மாதிரி தான் காட்டுது. டிக் ஆகிருக்கு, எல்லாமே ஆகிருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு டேஷ் போட்டு இல்லை, இந்த மாதிரி டேஷ் போட்டு இல்லாமல் கரெக்டாக தான் இருக்குது. அப்பயும் ஒர்க் ஆகலை, ஓகே. ஸோ இதை நம்ம எப்படி வேறு என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னா ஸோ இது ஒர்க் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக இதில் போயிட்டு நம்ம வந்து ஓவர்ஃப்ளோ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி ஹிடன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி சேவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்துருச்சு. ஸோ இந்த ஓவர்ஃப்ளோ ஹிடன் அப்படிங்கிறது என்ன பண்ணுச்சு அப்படின்னா சில டைம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம இப்போ சில ஆட்ரிபியூட்ஸ் சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃப்ளோட் யூஸ் பண்ணுறதுனால என்ன நடக்கும், இது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி ஹிடன் ஆகிருக்கும், ஓகேவா. ஸோ கரெக்டாக நமக்கு வந்து காட்டாது. அப்போ நமக்கு என்ன மிஸ்டேக்னே தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு போயிட்டு நம்ம வந்து இந்த யூஎல் டேகை பார்ப்போம். இது கரெக்டாக தான் ஒர்க் ஆகி, இது வந்து எந்த இடமே காட்டாமல் கரெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டு இருந்திருக்கும். பட் என்னமோ ரீசன்னால இந்த டேக் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும், இந்த பேக்ரவுண்ட் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஹிடன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து சரியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இது மாதிரி வருது, ஓகேவா. ஸோ இதில் நீங்கள் வந்து மார்ஜின் 0 வச்சுக்கலாம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மார்ஜின் 0 அப்படின்னு வச்சேன் அப்படின்னா ஓகே. ஸோ மார்ஜின் 0 வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் என்னென்ன வேணுமோ நீங்கள் பண்ணலாம். ஸோ அது வந்து நம்மளோட மைண்டுக்கு நம்ம என்னென்ன தோணுதோ நம்ம அதை பண்ணலாம். இதுலேயே நான் வந்து மார்ஜின் 0 வச்சிடுறேன், ஓகே. ஸோ இப்படி நம்ம வந்து என்னென்ன வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம், ஓகேவா. இதுலேயே நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஹோமு அபோட்டஸ்ஸு ஆனால் கலர் கூட மாற்றலாம். இந்த கலர் இப்போ நான் வந்து ஆரஞ்சு எங்கே இருக்குது, இதை நான் வந்து ஒயிட் அப்படின்னு மாற்றுறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மெனு மாதிரி நமக்கு வந்துருச்சு, கரெக்டாக. ஸோ நார்மலாக ஒரு வெப்சைட்டில் நம்ம மெனு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து இதை பண்ணிட்டோம், ஓகேவா. ஸோ இதில் நான் வந்து பேடிங் 0 ஆக்குறேன். ஸோ பேடிங் 0 ஆக்கிட்டேன்னா இந்த இதில் வந்து பேடிங் இருக்காது. இந்த பேடிங் இருக்கிற இப்போ நான் இது இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்,
இந்த இடத்துல பேடிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் இப்படி ஆயிருக்கு. இப்போ நான் பேடிங் இப்போ 0 ஆக்கிட்டேன் அப்படின்னா ஃபுல் ஆகிடும். ஓகேவா. ஸோ இப்போ இதெல்லாம் ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பேசிக்கான ஒரு மெனு பண்ணியாச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு மெனு மாதிரியே இருக்குது பாருங்கள். மெனு மாதிரியே கிடையாது, இது கிளிக் ஆகிற ஒரு மெனு தான். இப்போ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் கிளிக்கும் பண்ண முடியும். ஸோ ஒரு ரியல் மெனு தான் இது. ஓகேவா. ஸோ நம்ம ஒரு பேசிக்கான ஒரு மெனுவை நம்ம ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு தான் நம்ம பண்ணோம். எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கிட்டது இந்த ஓவர்ஃப்ளோ, இந்த லிஸ்ட்டு, இந்த ஸ்டைலு, அப்புறம் இந்த ஃப்ளோட். ஸோ இந்த விஷயத்தான் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கிட்டீங்க. ஸோ நம்ம பண்ணது ஜஸ்ட்டு இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டை வச்சு தான், அந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டை தான் நம்ம இப்படி மாதிரி மாற்றிருக்கோம். ஓகேவா. ஸோ சில வெப்சைட்ஸில் நீங்கள் பார்க்கலாம், அதாவது இப்போ நீங்கள் ஹோமில் இருக்கீங்க அப்படின்னா ஹோம் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஓகேவா. ஸோ அதை நம்ம கூட பண்ணலாம். எப்படின்னா இப்போது இதில் இல்லை, இங்கே வந்து கிளாஸ் ஈக்குவல்ஸ் டு ஆக்டிவ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆக்டிவோட பேக்ரவுண்ட் கலர், இது வந்து டாட் ஆக்டிவ். ஸோ இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ அது மட்டும் ஆக்டிவில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த எந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஹோமில் இருக்கீங்க அப்படின்னா ஹோம் ஆக்டிவில் இருக்கும். இதே நீங்கள் அபவுட் அஸ்ல இருந்தீங்க அப்படின்னா அபவுட் அஸ் வந்து ஆக்டிவில் இருக்கும். லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா லாகின் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு மாதிரி செலக்ட் ஆகிருக்கிற மாதிரி ஆயிருக்கும். கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம் பேசிக்காக. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட பேசிக்கான ஒரு மெனுவை நம்ம வந்து ஃபுல்லாக சிஎஸ்எஸ் வச்சு மட்டுமே நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா. இப்போ நீங்கள் இதில் வந்து எல்ஐன்னு கூட போடலாம், ஸ்டில் இது வந்து ஒர்க் ஆகும். பட் நான் எதுக்கு வந்து யூஎல்ல உள்ளே இருக்கிற எல்ஐ அப்படின்னு போட்டேன் அப்படின்னா, பிகாஸ் நம்ம வேறு எங்கேயாச்சும் போயிட்டு வேறு ஏதாச்சும் எல்ஐ யூஸ் பண்ண சுச்சுவேஷன் வரலாம். இப்போ நான் யூஎல் அப்படி ஏ போட்டிருக்கேன். இப்போ நான் இங்கே கீழே போயிட்டு நான் ஒரு ஏ டேக்கை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஏ டேக் வந்து அஃபெக்ட் ஆகாது. இப்போ இந்த ஏ டேக்கில் நான் வந்து கிளிக் மீ அப்படின்னு போடுறேன் அப்படின்னா இந்த ஏ டேக் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஓகேவா. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்காக பண்ணும்போது யூஎல் உள்ளே இருக்கிற ஏ டேக் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகுமே தவிர அதுக்கு வெளில இருக்கிற டேக் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயத்துக்கு தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம மெனுவை நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். இதில் நீங்கள் வந்து ஐகான்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஐகான்ஸ்லாம் பண்ணலாம். பட் இப்போ நான் வந்து அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சனால அது காட்டல. காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம போன வீடியோவில் நம்ம வந்து மெனுலாம் பண்ணோம் கரெக்டாக. ஸோ இப்போ அந்த டாப்பிக்கை நம்ம ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போது இந்த வீடியோலேருந்து நம்ம வந்து ஒரு புதுசான விஷயத்தை கற்றுக்க போகிறோம். அதாவது பேரலக்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஈவன் வந்து பேரலக்ஸ் ஸ்க்ரோலிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த பேரலக்ஸ் ஸ்க்ரோலிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு நான் சொல்கிறத விட உங்களுக்கு காட்டுறது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த பேரலக்ஸ் எஃபெக்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு பிக்சல் காக், ஓகேவா. ஸோ பிக்சல் காக் பேரலக்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வருது கரெக்டாக. ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு HTML ஒரு வெப்சைட் வருது, கீழே ஒரு இமேஜ் இருக்குது. இப்போது இதை நான் ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா அந்த பேரலக்ஸ் எஃபெக்டை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணுற பாருங்கள். ஸோ இமேஜ் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இருக்குது கரெக்டாக. இப்போ கீழே ஒரு இமேஜ் இருக்கும் பாருங்கள். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இருக்குது. பட் அந்த ஸ்க்ரோலிங் எஃபெக்டை பாருங்களேன். ஸோ அந்த இமேஜ் ஃபிக்ஸ் ஆகி அதே இடத்துல தான் இருக்குது. பட் நமக்கு அந்த கண்டென்ட் மட்டும் மூவ் ஆகுது, மேலே இருக்க கண்டென்ட் மட்டும் மூவ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பேரலக்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நமக்கு வந்து முன்னாடியெல்லாம் பண்ணணும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அது இதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஈவன் இது பண்ணுறதே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும், நம்ம ரொம்ப டைம் எடுக்கும். பட் இப்போது இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. நம்ம நினச்சோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் இந்த எஃபெக்ட் நம்ம பண்ணலாம். அதுவும் நம்ம ரொம்ப பெரிய கோடிங்கில் அதுவும் பண்ணலாம்னா சிம்பிளாகவே பண்ணலாம். ஓகேவா. ஸோ இதை பண்ணுறதுக்கு அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து இவங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிற இப்போ இங்கே டவுன்லோட் பேரலக்ஸ் JS ஃபைல், அதாவது இது வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல். ஸோ இதை ஆல்ரெடி அவங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க, அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த கோர்ஸில் நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்டும் பண்ணுவோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கும் இதில் வந்து ஃபுல்லாக அதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக நான் கற்றுக் கொடுப்பேன். பட் இப்போ நமக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியாது. இப்போ நமக்கு தெரிஞ்சது பேசிக் HTML, பேசிக் CSS மட்டும்தான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பேரலக்ஸ் எஃபெக்டை இந்த ஒரு பிளகின் கூட வச்சுக்கலாம். இது ஒரு பிளகின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிளகினை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ சிம்பிளாக டவுன்லோட் பேரலக்ஸ் JS அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போது நான் என்ன பண்ணுறேன்,
இப்போ இங்கே இருக்குது இல்லையா? ஸோ இப்போது இதை அன்சிப் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இங்கே இருக்குது. இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் வந்து இந்த ஜேஎஸ் ஃபைல் இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல். ஸோ இந்த ஃபைலை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு என்னோடய கோர்ஸ் லொக்கேஷனில் போய் நான் அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் சிஎஸ்எஸ் ஃபோல்டர்லேயே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் எங்கே வேணால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம சிஎஸ்எஸ் ஃபோல்டரில் இந்த பேரலக்ஸ் ஜேஎஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இது உள்ளே என்னென்னமோ இருக்குது. பட் இதெல்லாம் இப்போ நமக்கு தெரியவே தெரியாது. இதில் வந்து ஒரு கோடு கூட நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. கரெக்டாக? ஸோ இதை பற்றி நம்ம கண்டுக்கவே வேணாம். இந்த ஃபைல் நம்ம ஓப்பன் கூட பண்ணி பார்க்க வேணாம். சிம்பிளாக இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து ஒரு புது HTML ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ என்ன நேம் செட் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் parallax.html அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். நீங்கள் அது என்ன வேணால் சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலும் பண்ணுறேன். ஸோ எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும் போக போக. ஸோ parallax.css ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்பவும் போல் இதை லிங்க் பண்ணுறது, இந்த சிஎஸ்எஸ் லிங்க் பண்ணுற சின்ன சின்ன ப்ராசஸ்லாம் நான் பண்ணிடுறேன். ஸோ ஓகே. ஸோ இப்போ இது பண்ணிட்டேன். இப்போது இது உள்ளே வந்து நம்ம இந்த ஜேஎஸ் இப்போ இந்த எஃபெக்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஒரு நார்மலான ஒரு இமேஜை இந்த மாதிரி நம்ம முதல்ல வைக்கணும். ஸோ அதை முதல்ல பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு கோ லைவ் பண்ணிக்கலாம். ஸோ கோ லைவ் ஆகுது. இப்போ ஜஸ்ட் வந்து செக் பண்ணிக்கிறேன். பாடி கலர் வந்து பேக்ரவுண்ட் கலர் ரெட்டு. ஓகே, ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சிம்பிளாக இங்கே வந்து ஒரு டிவ் க்ரியேட் பண்ணுறேன். இந்த டிவ்வில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இமேஜ்லாம் இப்போ எதுவும் வைக்க போதில்லை. இது ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு டிவ். இது உள்ளே இப்போ நான் எதுவுமே வைக்கலை. ஓகேவா? இப்போ நான் இதை வந்து இந்த டிவ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. பட் இதுக்கு வந்து ஒரு சைஸே இல்லை. கரெக்டாக? ஸோ இப்போ நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைஸே இல்லை. இது பாட்டு மேலே வந்து ஒரு ஓரமாக இருக்குது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக போய்ட்டு டிவ்வுக்கு வந்து ஒரு ஹைட் நம்ம கொடுக்கலாம். கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து சைஸ் வரும். ஸோ இப்போ ஹைட்டு ஒரு 700 பிக்சல்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ இந்த டிவ்வுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் வந்திருக்கு. இவ்வளோ பெருசாக வேணாம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு 300 px வந்தால் போதும். ஸோ ஓரளவுக்கு பெரிய சைஸ் வந்திருக்கு பாருங்கள். இந்த ப்ளூ கலர் மார்க் தான் அது. ஸோ இந்த டிவ்வுக்கு வந்து ஓரளவுக்கு பெரிய சைஸ் வந்திருக்கு. இப்போ நான் இதுக்கு போய் ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் வந்து ஒரு ப்ளூ கலர் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவ். ஸோ இந்த டிவ்வில் ஓரளவுக்கு வந்து ப்ளூ கலர் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஈவன் நம்ம இந்த டிவ்வை வந்து நம்ம காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இது ஃபுல்லாக ப்ளூவாக இருக்கும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சிம்பிளாக வந்து ஒரே ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். என்ன கிளாஸ் அப்படின்னா ஈக்குவல்ஸ் டு ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். இந்த கிளாஸ் வந்து நான் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணாமல் 2 விஷயம் இதுக்கு மட்டும் கீழே இருக்கிறதுக்கும் நடுவில் இருக்கிறது மட்டும் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது ஏன் உங்களுக்கே புரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கிளாஸுக்கு மட்டும் போய் இந்த ஒயிட் கிளாஸுக்கு மட்டும் போயிட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடச்சிருக்கு. மேலே வந்து ஒயிட்டாக இருக்கும், கீழே வந்து ப்ளூவாக இருக்கும். ஸோ அது சிம்பிளாக நான் வந்து இந்த 2 இதுக்கு மட்டும் கிளாஸ் கொடுத்தேன். அதுக்கு பேக்ரவுண்ட் ஒயிட்டு கொடுத்துட்டேன். மீதி 2க்குமே வந்து இங்கே இருக்கிறது ஒரு கைட்டு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு ஓரளவுக்கு நமக்கு தேவையான எஃபெக்டை பண்ணாட்டியோ ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நான் ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ இந்த ப்ளூ கலர் இருக்கிற இடத்துல நான் வந்து இமேஜ் வச்சுருப்பேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹைட்டை கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் இதில் போய்ட்டு நம்ம எப்படி பண்ணுவோம், பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படி செட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஓகேவா? நம்ம பேக்ரவுண்ட் அப்படின்னு போட்டு URL செட் பண்ணலாம். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு இமேஜ் செட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து இமேஜஸ் எதுவுமே இல்லைல்ல. ஸோ ஃபோல்டர்ஸில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ராஜெக்ட் 2ல் இருக்கிற இந்த இமேஜ் இதுலேயும் கம்மியாக தான் இருக்குது. ஓகே. இந்த இமேஜை அப்படியே காப்பி பண்ணிட்டு போய் நான் இதில் போடுறேன், பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போது இதில் போயிட்டு
ஸோ இப்படி நம்ம இந்த மாதிரி கூட பண்ணலாம். பட் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் வந்து இப்போ நினைக்கல. இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒயிட்டில் மட்டும் வரும். ஸோ இப்படி கூட நம்ம பண்ணலாம். பட் இப்படி பண்ணோன்னா நமக்கு தேவையான எஃபெக்ட் நமக்கு கிடைக்கல. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த எஃபெக்ட் இந்த மாதிரி இது எஃபெக்டே கிடையாது. இது நம்ம வந்து கேட்கல கரெக்டாக. இந்த மாதிரி நம்ம வேணும் நம்ம நினைக்க கூட இல்லை. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இது நமக்கு தேவையில்லை. பட் நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி காட்டினேன். இப்போ நம்ம இதை வந்து எப்படி வந்து பேரலக்ஸ் எஃபெக்டாக மாற்றலாம் அப்படின்னா இந்த ஜேஎஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஜேஎஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து jQuery வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு லிங்க்கும் இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த jQueryங்கிறது இதுவும் ஒரு பிளகின் தான். இதை நம்ம ஃப்யூச்சரில் இதை அட்வான்ஸாக இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போகும்போது கற்றுப்போம். இப்போதைக்கு அதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கிரிப்ட் அப்படின்னு போட்டு அந்த பேரலக்ஸ் ஜேஎஸை நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அதை சேவ் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல இதை அழிச்சிட்டு என்னோடய பேரலக்ஸ் ஜேஎஸை நான் வந்து சிஎஸ்எஸ் ஃபோல்டரில் parallax.js அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இப்படி கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதாவது நம்மளோட HTML ஃபைலில் இது இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதனால் எதுவுமே மாறாது, அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணோம். இதை யூஸ் பண்ணுறதுக்கு 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வழியாக யூஸ் பண்ணலாம். பட் இப்போ நமக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் தெரியாது. ஸோ அது என்னன்னே நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்போ ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா HTML இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு டிவ் தான். பார்த்தீங்கன்னா டிவ் உள்ள ஒன்றுமே இல்லை. டிவ் உள்ள ஸ்டார்டிங் டிவ்வில் சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா சில டேட்டா விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கிளாஸை தவிர மீதி எல்லாத்தையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். பிகாஸ் இப்போ எனக்கு வந்து கிளாஸ் வந்து எனக்கு முக்கியமே இல்லை. ஓகேவா? கிளாஸ் நம்ம போடணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேட்டா பேரலக்ஸ் ஸ்க்ரோல் கொடுத்துருக்காங்க. அது என்ன நமக்கு முக்கியம் இல்லை, அதை விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாத் டு இமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன இதுலேருந்து நமக்கு புரியும் நம்ம வந்து இமேஜோட பாத் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக? ஸோ இப்போது நான் ஜஸ்ட் வந்து ஒரு பாத் ஒன்று மட்டும் போடுறேன். ஸோ பாத் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இமேஜஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது இதில் இமேஜஸ் ஸ்லாஷ் அப்புறம் என்ன பண்ணுவோம், நமக்கு என்னென்ன இமேஜஸ் இருக்குது இதில். இந்த cat1 இமேஜை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ cat1.jpg. ஓகே. ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஒன்றுமே ஆகலை. நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2 ஆட்ரிபியூட்ஸை போட்டு இமேஜும் போட்டோம். பட் இப்போ நமக்கு வந்து நம்ம இந்த இமேஜ் வந்து இங்கே ஷோ ஆகலை, ஒன்றுமே ஆகலை. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, இப்போ இமேஜ் இருக்குது, அதுக்கு மேலே இந்த ப்ளூ கலர் வந்து ஓவர் ரைட் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, இந்த ப்ளூ கலரை நம்ம எடுத்து விட்டுறணும். சிம்பிளாக எடுத்துகிட்டு நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த கேட் இமேஜ் இருக்குது. இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் பாருங்களேன், எனக்கு பேரலக்ஸ் எஃபெக்ட் வருது பாருங்கள். ஓகேவா? ஸோ அந்த எஃபெக்ட் உங்களுக்கு தெரியுதா? ஈவன் நீங்கள் இதை வந்து ஹைட்டை கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 500 px அப்படின்னா ஓகே 500 px நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், 2 விஷயத்துக்கு போடுறேன். இது ஒன்று, நெக்ஸ்ட்டு இது ஒன்று. ஓகேவா? 2 விஷயத்துக்கு போட்டு இது ஒரு 700 பேரலக்ஸ் எஃபெக்ட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து நிறையா விஷயங்களை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேரலக்ஸ் எஃபெக்ட் நமக்கு இருக்குது. ஓகேவா? இது இமேஜ் இது சின்னதாக இருக்கிறதுனால இது சப்போர்ட் பண்ணல. பட் உங்கள்கிட்ட ஒரு இமேஜ் வந்து உங்கள்கிட்ட நல்ல ஒரு ஹெச்டி குவாலிட்டியில் ஒரு பெரிய இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி ஒரு நல்ல பேரலக்ஸ் எஃபெக்டை பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் முக்கியம் வந்து நீங்கள் வந்து என்ன ஒரு இமேஜ் எடுக்கிறீங்க, அந்த இமேஜோட சைஸ் என்ன, அந்த கண்டென்ட் எப்படி இருக்குது, அதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நான் இதில் வெறும் கேட் இமேஜ் வச்சு பார்க்குறேன். ஸோ மேபி கண்டென்ட் நல்லா இருக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் நல்லா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இந்த ஒயிட் வருது, மேலே இருக்கிற ஒயிட் வருது, அது கீழே இந்த பேரலக்ஸ் போட்ட இமேஜ் வருது. ஸோ இப்போ இந்த எஃபெக்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா எப்படி அந்த எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பேரலக்ஸ் எஃபெக்ட் நமக்கு வந்து இப்போ ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இது நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம இதுக்கு மேலே கூட நம்ம டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். எப்படின்னா சிம்பிள் தான். இப்போ இந்த டிவ் இருக்குல்ல, இதில் போய்ட்டு நீங்கள் வந்து H1 அப்படின்னு கொடுத்து அஸ்வின் அப்படின்னு அடித்தேன் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வருது பாருங்கள், இதுக்கு மேலே வருது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து இப்போ சென்டர் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணலாம். இதை வச்சு உங்களுக்கு ஆல்ரெடி சிஎஸ்எஸ் தெரியும். ஸோ நீங்கள் அதை வச்சு இதை வந்து சென்டர் பண்ணலாம். இதை வந்து ஒரு காண்டாக்ட் ஃபார்மோவோ இல்லை என்ன மாதிரி வேணால் நம்ம மனசுக்கு தோன்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாம்.
கரெக்டாக. பட் இப்போ நமக்கு வந்து இந்த பேசிக்கான இந்த ஒரு பேரலக்ஸ் எஃபெக்ட் வந்து நமக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம வந்து ஜஸ்ட் இந்த ஒரு பிளக்கின் யூஸ் பண்ணோம், நமக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியாது, எதுவுமே தெரியாது. நம்ம பண்ணது அந்த பிளக்கினை இன்ஸ்டால் பண்ணோம், அதுக்கப்புறம் இந்த டிவ்வுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஹைட் ஸ்பெசிஃபை பண்ணோம். இதெல்லாம் நமக்கு பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஹைட் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு இந்த ஆட்ரிபியூட்ஸை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம், அவ்வளோதான். நம்ம ஜாப் வேறு ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக இந்த பேரலக்ஸ் எஃபெக்டை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இதே இந்த பிளக்கின் இல்லை அப்படின்னா நம்ம இது பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்கும். பட் இப்போ இந்த பிளக்கின் இருக்கனால நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். ஓகேவா? இது நம்ம ஃப்யூச்சரில் நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது இதை வந்து பில்ட் பண்ணுவோம். கைஸ், ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து பேரலக்ஸ் எஃபெக்ட் பற்றி பார்த்தோம். ஸோ இது ஓகே தான். பட் இப்போ நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு எஃபெக்டை பற்றி கற்றுக்க போகிறோம். அதாவது வந்து கிரேடியன்ட். ஓகேவா? ஸோ இந்த கிரேடியன்ட் எஃபெக்டை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிரேடியன்ட் எஃபெக்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் கூகுளில் போயிட்டு நான் வந்து ஒரு ஆரஞ்ச் கிரேடியன்ட் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா, கிரேடியன்ட் பேக்ரவுண்ட் அப்படின்னு நான் போகிறேன்னா இந்த மாதிரி வருது பாருங்கள். ஸோ இதான் வந்து கிரேடியன்ட். அதாவது இங்கே ஒரு கலரில் ஸ்டார்ட் ஆகி இங்கே ஒரு கலரில் வருது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது பாருங்கள். இது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, ப்ளஸ் அந்த எஃபெக்ட்டும் இருக்குது. இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறி வருது. இந்த மாதிரி வந்து இருக்கிற பேர் தான் வந்து கிரேடியன்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்குன்னா என்னோடய வெப்சைட்லேயே நான் வந்து இந்த கிரேடியன்ட் எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ நான் லாக் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் ரெஜிஸ்டருக்கு போனேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேடியன்ட் எஃபெக்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு கலர் வருது, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலரில் வந்து இங்கே வந்து ப்ளூ கலரில் வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் பேர் தான் வந்து கிரேடியன்ட் எஃபெக்ட். ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் இந்த கிரேடியன்ட் எஃபெக்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு லாகின் பேஜோ ரெஜிஸ்டர் பேஜோ பண்ணுறீங்க அப்படின்னா அதோட பேக்ரவுண்டை நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் ஆப்வியஸாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த மாதிரி இமேஜை நீங்கள் இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இதை கூட நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் இமேஜை வைக்கலாம். பட் நம்ம எதுக்கு வந்து இமேஜ் பண்ணாமல் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போ நம்ம இமேஜ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஸருக்கு வந்து அந்த இமேஜ் லோட் ஆகும், அப்போ வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். கரெக்டாக? இப்போ அதுக்கு பதிலாக நான் இப்போ சொல்லி கொடுக்குற மெத்தட் வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது நம்மளோட கோடாக இருக்கிறதுனால அது வந்து இன்டர்நெட் எடுக்காது. ப்ளஸ் யூஸருக்கு வந்து அந்த பேஜ் லோடிங் ஸ்பீடு வந்து இப்போது இமேஜ் வச்சிங்க அப்படின்னா ஒரு 4 செகண்டில் ஆகுறது. இது வச்சிங்க இந்த மாதிரி இப்போ நான் சொல்லி கொடுக்குற வச்சு பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா என்னோடய பேஜ் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் ரெஃப்ரெஷ் ஆகுது பாருங்கள். ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் ஆகுது பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் கூட இல்லை, 0.3 செகண்ட்ஸில் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு முதல்ல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கிரேடியன்ட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராஜெக்டாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் அப்படிதான் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். gradient.html பண்ணிக்கிறேன். இப்போ சிஎஸ்எஸில் gradient.css. ஓகே. ஸோ இப்போது நம்ம வந்து இது ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ நமக்கு தேவைப்படாது, இது என்னென்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் பார்க்கலாம். gradient. ஸோ லிங்க் சிஎஸ்எஸ் எப்பவும் போல் நம்ம லிங்க் பண்ணிப்போம். ஸோ gradient.css. ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து லிங்க் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ பேசிக்காக ஃபஸ்ட் வந்து ஒரு டிவ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த டிவ்வில் வந்து இப்போ எதுவுமே கிடையாது. இங்கே போயிட்டு டிவ்வுக்கு வந்து ஒரு ஹைட் ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ ஹைட் வந்து ஒரு 400 px அப்படி பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நான் வந்து ஆன்லைனுக்கு கொண்டு போகிறேன். ஸோ இப்போ வந்து பேரலக்ஸ் அந்த இது ஆன்லைனில் இருக்குது, இப்போ இது ஆன்லைனில் கொண்டு போகிறேன். இப்போ நான் வந்து இந்த டிவ்வை செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 400 pxக்கு வந்து இந்த டிவ் வந்து ரெடியாக இருக்குது. ஓகேவா? இப்போ நான் ஹைட் ஸ்பெசிஃபை பண்ணனால மட்டும்தான் இது இருக்குது, தவிர இப்போ நான் ஹைட் ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா இந்த இது வந்து இருக்காது. ஓகேவா? இப்போ நான் ஹைட் ஸ்பெசிஃபை பண்ணாமட்டேன்னா அது இருக்காது, அது உங்களுக்கே தெரியும். ஓகே. ஸோ இப்போ இந்த கிரேடியன்ட் எஃபெக்டை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள் தான். பேக்ரவுண்ட் அப்படின்னு பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து யூஆர்எல் போட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம், அது வந்து நம்ம இமேஜுக்கு. பட் இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடணும். ஓகேவா? நீங்கள் எல்லைன்னு அடித்தாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே சஜஸ்ட் பண்ணிடும், நீங்கள் அதை என்டர் தட்டினாலே போதும். சிம்பிள் தான். இது உள்ளே வந்து நம்ம 2 விஷயங்கள் கொடுக்கணும். என்ன கலர் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஆரஞ்சு அப்படின்னு கொடுக்கலாம், அதுக்கப்புறம் ரெட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் அண்ட் ரெட்டு ஒரு லீனியர் கிரேடியன்ட் எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? இது நீங்கள் வந்து என்ன கலர் வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஆரஞ்சு ஒயிட்டு கூட நான் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் எஃபெக்ட் வந்திருக்கு. இதிலே நம்ம வந்து பிங்க்கு கூட கொடுக்கலாம். நமக்கு என்னென்ன தோணுதோ நம்ம அதை கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு லிமிட்டே கிடையாது.
இப்போ உங்களுக்கு வந்து இந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறீங்க, இந்த மாதிரி ஒரு கலர் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி எஃபெக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கலர் நம்ம கலர் பிக்கர் இருக்கும்ல, ஸோ நம்ம கலர் பிக்கரை யூஸ் பண்ணி இந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இப்போ ஆரஞ்சுக்கு பதிலாக நான் போயிட்டு இந்த கோடை கூட நான் பேஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கோடு இப்போ எனக்கு இது வேணும் அப்படின்னா இந்த கோடை நான் காப்பி பண்ணிட்டு நான் இந்த கோடை கூட பேஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்திருக்கு. பட் இப்போ இது வந்து இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி போகுது, நமக்கு வந்து கீழேருந்து மேலே வருது. இதை நம்ம சிம்பிளாக மாற்றலாம். எப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு கமா போட்டுட்டு 2 ரைட் அப்படின்னு பண்ணலாம். ஓகேவா? ஸோ 2 ரைட்டு 2 லெஃப்ட்டு இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இதில் வந்து பண்ண முடியும். சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ரைட்டில் வருது பார்த்தீங்களா, இதே நான் லெஃப்ட்டில் கூட பண்ணலாம். 2 லெஃப்ட் பண்ணால் எனக்கு லெஃப்ட்டில் கூட வரும். ஸோ கிட்டத்தட்ட இந்த இமேஜ் மாதிரி இப்போ நான் ரைட்டில் பண்ணேன் அப்படின்னா இந்த இமேஜ் மாதிரியே எனக்கு வரும். ஸோ இந்த இமேஜில் எப்படி இருக்கும், நான் சைஸை மட்டும் வந்து இப்போ ஒரு 700 பிக்சல்ஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இமேஜோட இது வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ ஹை குவாலிட்டியில் கரெக்டாக வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கிரேடியண்ட்டில் நிறையா பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா இதில் வந்து 3 கலர் கூட பண்ணலாம். இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு இருக்குது, அப்புறம் ஒரு கலர் இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல வந்து ரெட்டு கூட பண்ணலாம். ரெட்டு பண்ணேன் அப்படின்னா எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 3 கலர் வருது. ஃபஸ்ட்டு ஒரு கலர் வருது, அப்புறம் ஒரு கலர் வருது, அப்புறம் இன்னொரு கலர் வருது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இன்னொரு மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த கிரேடியண்ட்டில் சில இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ இது நம்ம பார்க்குறோம், மேலே இருந்து கீழே வருது பார்த்தீங்களா, மேலே இருந்து கீழே வருது. கரெக்டாக? ஸோ இதை கூட நம்ம பண்ணலாம். எப்படின்னா 2 பாட்டம் ரைட் அப்படி பண்ணிங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே இருந்து கீழே வருது. இப்போ நான் 2 பாட்டம் லெஃப்ட் அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே இருந்துட்டு இங்கே வருது. ஸோ இப்போ என்னோடய ஸ்க்ரீன் ரெக்கார்டில் என்னோடய கம்ப்யூட்டரில் உங்களுக்கு சரியாக அதை பார்க்க புரியாட்டியும் நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், எப்படி உங்களுக்கு பாட்டம் ரைட் பாட்டம் லெஃப்ட் அப்படின்னு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து ஹை குவாலிட்டியில் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் ஜூம் பண்ணாலும் சரி, இப்போ நான் எவ்வளோ ஜூம் பண்ணாலும் சரி எனக்கு வந்து இது வந்து எப்போவுமே ஹை குவாலிட்டியிலே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை பண்ணலாம். கலர்ஸும் நம்ம எத்தனை கலர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெட்டு, இதுக்கப்புறம் ஒயிட்டு, இந்த மாதிரி 4 கலர் கூட போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா 4 கலர் வருது. ஃபஸ்ட்டு 2 கலரு, அப்புறம் ரெட்டு ஒயிட்டு. ஸோ இந்த மாதிரி எத்தனை கலர்ஸ்னால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு லிமிட்டே கிடையாது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் கிரேடியன்ட் இருக்குது. இது வந்து லீனியர் கிரேடியன்ட். அதாவது இந்த மாதிரி வந்து 2 கலர்ஸ் மட்டும்தான் வரும், சைடில் வரும். நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரியும். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், ஒரு 500 பிக்சல்ஸ் ஆக்கிடுறேன். ஓகேவா? இப்போ நான் ஒரு டிவ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். பட் இதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளாஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு இதுக்கு வந்து என்ன கொடுக்கலாம், சர்க்கிள் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். நீங்கள் என்ன நேம்னா கொடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ டாட் சர்க்கிளில் நான் என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்டு மட்டும் இப்போ ஹைட் வந்து மேலே டிவ்வில் இருக்கனால அது ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். இப்போது பேக்ரவுண்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம். நம்ம பேக்ரவுண்டை மட்டும் நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா லீனியர் கிரேடியன்ட்க்கு பதிலாக இன்னொரு விதமாக இருக்காதான் ரேடியல் கிரேடியன்ட். ஓகேவா? ஸோ இந்த ரேடியல் கிரேடியன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இது ரவுண்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒயிட் அண்டு கிரே அப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எனக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்குது பாருங்கள். அதாவது நடுவில் வந்து ஒயிட் வருது, 2வது கலர் வந்து அதை சுற்றி வருது. இப்போது எக்ஸாம்பிள் நான் இங்கே ரெட்டு அப்படின்னு போடுறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நடுவில் ஒயிட் வருது, ரவுண்டாக வருது, அதை சுற்றி இந்த கலர்ஸ் எல்லாம் வருது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து கிரேடியன்ட்ஸ் வந்து சுற்றி வருது பாருங்கள். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து ஆப்வியஸாக வந்து நிறையா கலர் போடலாம். இதுலேயே ஆரஞ்சு அப்படின்னு போடலாம். பார்த்தீங்கன்னா மேலே ஆரஞ்சு வருது. பட் இப்போ நீங்கள் நிறைய பேர் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இதில் வந்து ஒயிட் அண்டு கிரே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல எஃபெக்டை கொடுக்கும். இப்போ நான் இதில் வந்து ஹைட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 800 px சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல எஃபெக்ட் இது கொடுக்குது பாருங்கள். ஸோ ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இமேஜுக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் இது. ஓகேவா? ஸோ இது நீங்கள் வந்து நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து இந்த எஃபெக்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து கிரேடியன்ட் எஃபெக்டை நிறையா யூஸ் பண்ணலாம். இது வந்து ரேடியல் கிரேடியன்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதேமாதிரி லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு இதில் உங்களுக்கு வந்து என்ன பிடிக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி இப்போ நான் என்னோட வெப்சைட்டில் நான் லாகின் பேஜுக்கு பேக்ரவுண்டாக வச்ச மாதிரி நீங்கள் வந்து பேக்ரவுண்டாக வைக்கலாம். அண்ட் கண்டிப்பாக இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மெத்தட்லாம் சொல்லி கொடுக்குறேன். ஃப்யூச்சரில் இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து வெப்சைட்ஸை பில்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் ப்ராக்டிஸ் ஆகும்.